கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். இன்னைக்கு கொடுக்க போற செய்தி தலைப்பு 7 Trumpets Part 7. 7 எக்காலங்களை பற்றிய வெளிப்பாடு, 7வது பாகம். The Revelation of 7 Trumpets Part 7. 6 பாகங்கள் கொடுத்திருக்கிறேன். 7 எக்காலங்கள் பழைய ஏற்பாட்டிலே எப்படி அது பொருத்தமாகிறது என்று பார்த்தோம். முதலாவது நான் வந்து யோசேப்பு லைஃப் ஆதாரமாய் கொடுத்தேன். 2வதாக ரூத்தினுடைய வாழ்க்கையை குறித்து ஆதாரமாய் கொடுத்தேன். 3வது மத்திய 24 அதிகாரத்தில் 7 விஷனை குறித்து நம்ம பார்த்தோம். அதை பின்பு இதுவும் அந்த சிருஷ்டிப்பு ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 2 சிருஷ்டிப்பு எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்திலே மனுஷன் அந்த சிருஷ்டிப்பை எப்படி எடுத்து போட்டார் என்பதை குறித்து பார்த்தோம். அது பின்பு நோவா காலத்திலே எப்படி வந்து இது அந்த 7 Trumpets அங்கே அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். அதன் பின்பு அந்த யோசபாத், ஆகாப், மிகாயாவை குறித்துதான 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே அந்த 7 Trumpets விதமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்னைக்கு 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த அடையாளங்களோடு கூட எவ்விதமாக அந்த 7 எக்காலங்கள் அடையாளப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நம்முடைய பிரசங்கத்தை புதிய ஏற்பாட்டிலே கண்டுபிடித்து அதை பழைய ஏற்பாடில் இருக்கிறதான ஒரு சம்பவத்துக்கு அதை வந்து அடையாளப்படுத்துவோம் என்றால் அது வந்து கரெக்டான உபதேசம் என்று சொல்லுகிறார். You get your subjects in New Testament and you find your tribe in the Old Testament. புதிய ஏற்பாட்டில் கண்டுபிடித்து பழைய ஏற்பாட்டில் அதை அடையாளப்படுத்தும் பொழுது when you line up, you know that your teaching is correct. அப்பொழுது நம்முடைய பிரசங்கம் கரெக்ட், நம்முடைய உபதேசம் கரெக்ட்னு அர்த்தம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தோடு கூட அதை ஒத்து போகும் என்றால் பிரசங்கம் கரெக்ட்னு அர்த்தம். அது 100% கரெக்ட். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து சாய்ப்பு இருக்கிறது. நம்ம வெளிப்படுத்தல் அதை பார்த்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு உதாரணத்தோடு கூட அதை சம்பந்தப்படுத்தும் பொழுது அது உபதேசம் வந்து உண்மையான உபதேசம், அது தேவனால் உறுதியாக்கப்படுகிறது, அது கண்டிப்பாக நடக்கும். ஆமென். சொல்கிற பிரசங்கத்தை நல்லா மாதிரி கவனிங்க. சின்சியரா கவனிச்சாதான் உங்களுக்கு வந்து அது புரியும். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் எலெக்ஷன் இல்லைன்னு இருக்கும். என்னுடைய வார்த்தையில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று அர்த்தம். தூக்கம் உங்களுக்கு வருது என்றால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். சகோதரமார்கள் சிலர் தூங்குகிறார்கள், சகோதரிமார்கள் சிலர் தூங்குகிறார்கள் என்று தெரிகிறது. சகோதரமார்கள் அதிகமான பேர் தூங்குகிறார்கள். ஆனால் தங்களை ஆவிக்குள் என்று நினைக்கிறார்கள், ரேச்சலில் போவோம் என்று நினைக்கிறார்கள். தூங்கி கொண்டிருந்தா எப்படி ரேச்சலில் போகும் யோசிப்பார். கண்டிப்பாக நீங்கள் கைவிடப்படுவீங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை வெளிப்பாக கேளுங்க. ஒருத்தர் கூட இங்கே தூங்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்கினாங்கன்னா கொஞ்சம் தட்டி விடுங்க. வார்த்தையை கேளுன்னு சொல்லுங்க. பாசனுடைய முகத்தை பார்த்து வார்த்தையை கேட்டால் தூக்கம் வராது. கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா தூக்கம் வரும். சொல்ல ரொம்ப பக்தியாக இருந்த மாதிரி கண்ணை மூடிட்டு கேட்பாங்க. அந்த பக்தியெலாம் நமக்கு அவசியம் இல்லை. கண்ணை திறந்து பார்த்து பைபிளை பிரித்து பார்த்து வசனம் சொல்றதை நீங்கள் கவனிச்சு காலால கேட்டு இதயத்தில் விசுவாசித்து வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணீங்கன்னா கேட்குற பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகிடும். இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், சாத்தான் எவ்விதமாக கடைசியிலே அவன் ராஜ்யத்தை கைப்பற்றுவான், சாத்தான் எப்படி ஆராதிக்கப்படுவான், அவனுடைய ஆட்சிக்கு எப்படி முடிவு வரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஆளுகை செய்வார் என்பதை 7ஆம் எக்காலத்திலே நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் 7ஆம் எக்காலத்தை நம்ம காண்போம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின என கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின.
ஏழாம் தூதனுடைய செய்தியானது இந்த மில்லினியம், அது மில்லினியத்தை உலகத்துக்கு அழைக்கிறது. ஏழாம் தூதனுடைய செய்தியில நம்ம இருக்கிறோம். ஆமே, நம்ம ஏழாம் எக்காலத்திலே நம்ம இருக்கிறோம். ஏழாம் எக்காலமானது அது இட்ஸ் அனௌன்சிங் த கமிங் ஆஃப் த மில்லினியம். அது மில்லினியம் வரப்போகிறது என்பதை அறிவிக்கிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து தங்கள் சிங்காசனம் உட்கார்ந்த 23 மூப்பர்களும் வன முகக்குப்புற விழுந்து, அதுக்கு பிறகு நம்மை வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றால் தேவனை தொழுது கொண்டார்கள். எப்படி தொழுது கொண்டார்கள் என்றால், இதை மனிதோர் நியாய தீர்ப்படைவதற்கும் உங்களுடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த பெரியோருக்கும் சிறியோருக்கும் உங்களுடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கும் பசுத்தவான்களுக்கும் பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் உண்டு. பலன் அளிக்கிறார், இதை பூமியை கெடுத்தவர்களை 2 பகுதி அங்கே சொல்லப்படும். விதமாக அந்த 24 மூப்பர்கள் தேவனுக்கு முன்பாக தொழுது கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ஏழாம் காலம் இதை பலன் அளிக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோர் அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்கள் பசுத்தவான்களுக்கு பலன் அளிக்கிறார். அது கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவங்களுக்கு பலன் கிடைக்குது. ஏழாம் எக்காலத்தின் போது கிடைக்கும். அது பலமத்தில் அடுத்த சைட்ல பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. பூமியை, சமுத்திரத்தையும் ஆகாயத்தையும் மனுஷ நீரூற்றுகளையும் எல்லாத்தையுமே மனுஷன் கெடுத்து போட்டு விட்டார். பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டினா ஜீசஸ் கிரைஸ்ட், நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. பூமியில என்ன ஏற்படுத்திருந்தாலும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழை ஏற்பட்டது. உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிஞ்சி போகுது. இதுதான் ஏழாம் எக்காலத்தை குறித்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15-19 வரைக்கும் வாசிக்கிறோம். இதை என்ன செய்யணும் என்றால் ஓல்ட் டெஸ்டமென்ட் கொண்டு வரணும்ன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். அது ஓல்ட் டெஸ்டமென்ட் கொண்டு வந்து நம்ம அதை அடையாளப்படுத்தும் பொழுது அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் சாய்ப்பு பழைய ஏற்பாடு அடையாளமாகவும் நிழலாகவும் இருக்கிறது. அங்கே அதை நம்ம பார்ப்போம் என்றால் டீச்சிங் கரெக்ட். அவங்களுக்கு கொடுக்குற டீச்சிங் கரெக்டான டீச்சிங். கரெக்டான டீச்சிங் தான் அது அதுபடியே நடக்கும். அது அப்படியே ஒரு பிரசங்கம், ஒரு லெக்சர் கிடையாது. அது நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அது நிறைவேற போகுது. அது நல்லபடியாக நிறைவேறுதா, அது நமக்கு தீமைக்கு எதுவாக நிறைவேறுதான்னு பார்க்கணும். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு அது தீமைக்கு எதுவாய் வரும், நியாய தீர்ப்பாக வரும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அது ரட்சிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் வரும். ஹல்லேலூயா. 2 சைடு எப்பொழுதுமே இருக்கு. நீங்க எந்த சைடில் உங்களை அடையாளப்படுத்துகிறீங்கிற உங்க வாழ்க்கையானது இந்த பிரசங்கத்தின் மூலமாக அது நிரூபிக்கப்படும். ஒவ்வொரு பிரசங்கமும் அதை நிரூபிக்கிறது. நம்ம ரைட் சைடில் இருக்கிறோமா, ராங் சைடில் இருக்கிறோமா, வார்த்தையின்படி இருக்கிறோமா, வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறோமா என்பதை இந்த செய்தி, ஒவ்வொரு செய்தி கேட்கிற எல்லா பிரசங்கமும் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்திருக்காங்க. நீங்க ஆவிக்கிறவங்களாலும் உறுதிப்படுத்தி காண்பிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தாலும் உறுதிப்படுத்தி காண்பிக்க. ஒரு பாஸ்டருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. அது எப்படி மாறுறாங்க? அவங்க வார்த்தையை நேசிப்பதனால எனக்கு ஃப்ரெண்டா மாறுறாங்க. ஒரு பாஸ்டர் அநேக விரோதிகளை சம்பாதிக்கிறார். என்ன தெரியுது? என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அவர் என்னை பாஸ்டரா மாத்திட்டாரு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறைய வர்றாங்க, எனக்கு எனிமீஸ் நிறையா வர்றாங்க. யார் யார் வார்த்தைக்கு கீழ்படி அவங்க பின்வாங்கி போகிறாங்களோ அவங்க பாஸ்டரை குறை சொல்லுவோம். அங்கே எங்கே போய் தேவையில்லாத பேசி கிடைச்ச நியாயத்தீர்ப்பையும் வாங்கி கட்டிக்கிடுவாங்க. அதுதான் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க? நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறுறீங்களா, எனக்கு எனிமீஸாக மாறுகிறாங்க? உங்கள் லைஃப் அதை தெரியும். நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருந்தால், நீங்கள் வார்த்தையை விட்டு விலகி போகிறதா இருந்தால் எனக்கு எனிமீஸாக மாறி, நீங்கள் சர்ச்சைக்கு வந்தாலும் உள்ளத்தில் எனக்கு விரோதிகளாக இருப்பீர்கள். நீங்கள் வார்த்தையை நேசித்தா எனக்கு ஃப்ரெண்டாக மாறி, நீங்கள் ரொம்ப நேசித்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறி. நீங்கள் என்னை விட்டு தூரமாக போகிறீங்க, எனக்கு அகேன்ஸ்டாக போகிறீங்கன்னா நீங்கள் வார்த்தையை விட்டு விலகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வார்த்தையை நேசித்தா எனக்கு க்ளோஸாக வந்துடுவீங்க. நீங்கள் வார்த்தையை நேசிக்கலன்னா எனக்கு தூரமாக தெரியும். அவர் ஒரு ஊழியக்காரனை வச்சு இப்படிலாம் செய்கிறார். இது அவர் செய்கிற காரியம்.
நான் செய்யறது இல்லை, அவர் செய்யறது. இது காட்ஸ் டிராமா, அவர் பண்ற டிராமா இது. இப்படி ஒரு பாசரை கொண்டு வந்து வார்த்தையை போதிக்க வச்சு, நீங்க எந்த சைட்ல இருக்கீங்கன்னு காமிக்க வச்சு, பைபிளை அவர் சொல்லி, இதை உங்களுடைய முடிவையும் கடைசியில அதனால தீர்மானிக்கப்படுது. எப்படி நான் செய்ய முடியும்? அவர் அப்படி வச்சிருக்கிறார். இங்கே கவனிக்கும் பொழுது இதோ சாத்தான் இஸ் மூவிங். சாத்தான் இப்பொழுது அவன் கிரியை செய்கிறான். Gathering is religious power, political power, demonic power. சாத்தான் இப்பொழுது கிரியை செய்கிறார். எப்படி நான் பேல் ஹார்ஸ்ல போகிறான். பேல் ஹார்ஸ் வந்து 3 கலர் சேர்கிறது. ஒயிட், பிளாக், ரெட், பிளாக். இந்த 3 கலர் சேரும்போது பேல் கலர் மங்கின நிறக்குரியாக மாறுது. ரிலீஜியஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவர், இந்த 3 மிக்ஸ் ஆகி 3 அவன் கேதர் பண்ணிக்கொண்டு அவன் வந்து சாத்தான் வந்து என்ன செய்யறான்? கெட்டிங் ரெடி டு பி என்த்ரோன்ட் as God on the earth. உலகத்தின் மேல் அவன் கடவுளாக அவன் வந்து சிங்காசனம் போடுவதற்காக ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறான். உலகத்திலே அவன் கடவுளாக மாறப் போகிறான். உலகத்துக்கு அவன் ராஜாவாக மாறப் போகிற காலத்துல இருக்கிறோம். இந்த 3 பவர்ஸ் அங்கே யுனைடெட் ஆகும் பொழுது அவன் வந்து he is getting ready to be enthroned as God on the earth. இதோ பூமியின் மேல் அவன் தேவனாக மாறப் போகிறான். அவ்விதமான காலத்துல நம்ம ஜீவிக்கணும். அதாவது சாத்தானுடைய மனசுல என்ன ஐடியா இருக்கிறது, சாத்தானுடைய பிளான் என்ன, அவனுடைய ஸ்கீம் என்ன, அவன் கடவுளாக மாறுகிறது. உலகத்தை அவன் ஆளுகை செய்யும். இதுதான் சாத்தானுடைய அவனுடைய ஹார்ட்ல இருக்கிற மறைஞ்சிருக்கிற நோக்கம். அதுதான். அதே போல ஆண்டவருக்கு மறைஞ்சு அவருடைய சிந்தையில இருக்கிற பிளானை 7 முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ரிவீல் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. 7 முத்திரைகள் திறக்கும் பொழுது சாத்தானுடைய ஸ்கீம் ஆனது ரிவீல் ஆகிருக்கு. தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம என்ன செய்யலாம் என்றால் அந்த சாத்தானுடைய அது ரிவீல் ஆகிறதான் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 8 வரைக்கும் 4 முத்திரைகளிலே நாம வாசிக்கிறோம். அது வந்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அவன் வந்து 5 காரியத்தை அவன் சொல்லுகிறான். அவன் மனசுல இருக்கிற ஸ்கீம் 5 காரியம் அவன் சொல்லுகிறான். 14ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானது ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்பேன். இதெல்லாம் சாத்தான் ஸ்கீமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதை நம்ம வந்து வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அவனுக்கு 5 ஐவில்ஸ் இருக்குது. நான் ஐவில் என்று 5 முறை சொல்லுகிறோம். ஆங்கில பைபிள்ல ஐவில் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது இருந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. ஓ லூசிபர், the son of morning star என்று சொல்லப்பட்டது. அவனுக்கு 5 காரியத்தை மனசுல வச்சிருக்கிறான். அவனுடைய பிளான், அவனுடைய மனக்கோட்டை 5. நான் வானத்துக்கு ஏறினேன், I will ascend into heaven. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். I will exalt my throne above the stars of God. தேவனுடைய நட்சத்திரங்கள், நீங்கெல்லாம் தேவனுடைய நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவன் நமக்கு மேல தன்னை உயர்த்தவன் நினைக்கிறான். I will sit also upon the mount of congregation in the sides of the north. இதோ வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதங்களிலே வீற்றிருப்பேன். அவன் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். பரிசுத்தவான்கள் அவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அவனை ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சாத்தானை ஆராதிக்கிறார், மறைமுகமாக ஆராதிக்கிறார். பெர்னான் கிரைஸ்ட் என்று சொல்லும்பொழுது அவங்க சாத்தானை ஆராதிக்கிறார். பெர்னான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உயர்த்தும் பொழுது இந்த செய்தியிலையும் சாத்தானை ஆராதிக்கிறார். அப்படி ஆராதிக்கிறவர்கள் அதிகம், மெஜாரிட்டி அவங்க தான். சாத்தான் இன்னைக்கு ஆராதிக்கப்படுகிற சோதனைகள் வந்து திருத்துவத்தை நம்பி அவர்கள் விசுவாசித்து ஆராதனை செய்யும் பொழுது அவர்கள் மறைமுகமாக சாத்தானை ஆராதிக்கிறார்கள். இயேசுவுக்கு ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் சாத்தான் எடுத்துக் கொள்கிறான்.
சாத்தான் இன்றைக்கு ஆராதிக்கப்படுகிறான். ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவபுசு பேரளப்படாத அனைவரும் அதை வணங்குவார் என்று சொன்ன வசனம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. I will ascend above the heights of the clouds. மேகங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறுவேன். I will be like God. நான் தேவனை போல மாறுவேன் என்று சொல்லுவேன். அதனால 5 I will ascend into heaven. I will exalt my throne above the stars of God. I will sit also upon the mount of congregation. I will ascend above the heights of the clouds. I will be like the Most High. நான் உன்னதமான கோபால் 5 காரியம் அவன் 5 பாயிண்ட் மனசாட்சி. அந்த 5 அவனுக்கு நிறைவேறும். ஆனால் ரொம்ப காலம் நீடிக்காது. அதே போல சில மரக்கோட்டை போடுவாங்க, நம்ம இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அது பண்ணலாம் இதை பண்ணலாம். இது ஜபத்துல வச்சு ஆண்டவர் சித்தமா நம்ம இப்படி செய்யலாமா ஆண்டவரே அதை எனக்கு வெளிப்படுத்தும் கொஞ்ச நாள் ஜபத்துல வச்சு யோசிக்கிறது கிடையாது. உடனே அவங்களா முயற்சி எடுத்து அவங்களா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதுதான் சாத்தானுடைய ஸ்கீம். நம்முடைய மனசுலையும் சாத்தான் ஸ்கீமை கொண்டு வரும். நேராக போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டு நம்ம அதை சரி பண்ணிடலாம், இங்கே போய் இப்படி பண்ணிடலாம். காரியத்தை தாங்களே கையாடு ஒரு மேட்டரை ஜபத்துல வச்சு கர்த்தர் அதை டீல் பண்ணி நமக்கு அதை ஜெயமாக்கி தரும் கிடையாது. உடனே போறது அங்கே போய் தேவனை நான் தூசிக்கப்படியா நடத்தும். சாத்தன் நம்முடைய ஹார்ட்ல கூட சாத்தன் கிரியேசி நான் வானத்துக்கு ஏறினேன், நான் வடவர்களுள்ள ஆராதனை ஸ்தலத்தில் வீற்றிருக்கேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் தேவனை போல மாறினேன், I be like the Most High, இதோ உன்னதமானதுக்கு ஒப்பாவேன் என்று நான் பாத்தீங்களா? இதே மாதிரி நமக்கு வந்தா நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ண படிச்சு ஒரு பெரிய வேலை செய்வேன், நான் அப்படியா எப்படியா நான் பணத்தை சேர்த்து அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் நான் சேத்தன் நமக்குள்ள வர சேத்தன் அனாயிட்டி நமக்குள்ள வரும். அதுவே உங்களுக்கு சித்தமாகி எனக்கு கிருபைக்காரு எனக்கு இறக்கத்திற்காரு நான் உங்களுடைய சமூகத்தை காத்திருக்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு நீ ஜெயத்தை தர வேண்டும், உதவி செய்ய வேண்டும், நீர் இதை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். இந்த மாதிரி ஜெயிக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் பசுத்தாவியாக கிரியை செய்கிறார். இது நான் போயிட்டு இதை அப்படி போகும் பொழுது நம்ம அதை கண்டிச்சா நமக்கு ஒரு ஹவுலிங் வரும், ஊழச்சத்தம் போடுவோம். சாத்தான் இஸ் ஹவுலிங் because his king is revealed. அவனுடைய முகத்திரையை கர்த்தர் இன்னைக்கு கிழித்து விட்டார். தீகிற செய்தி மூலமாக சாத்தானுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டதாக அவன் ஊழையிடுகிறான். howling, Satan is howling because his scheme is revealed, his scheme is exposed. இது அவனுடைய மாய்மாலங்களை தேவன் வெளிப்படுத்தினாலே சாத்தான் இன்றைக்கு அவன் ஊழையிடுகிறான். இதை தேவனுடைய வார்த்தை விரோதமாக அவன் கிரியை செய்கிறான். இது அவன் என்ன செய்வான் தேவன் போல ஆராதிக்கப்படுவான் என்று பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறார். 2 Thessalonians 2:4 2 Thessalonians 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவதோ அதற்கு மேலாக தன்னை உயர்த்துவனாகும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அவன் தேவனாக ஆராதிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். He as God sitteth in the temple of God, shewing himself that he is God. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிக்கிறவன். இதோ அவன் அமிதமாக கடைசியில் அவன் முடிவான். அவனுடைய ஸ்கீம் நிறைவேறும். ஆண்டவர் அவனுக்கு அனுமதிக்கு சித்தம் கொடுப்பார். அவனுக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் அது நிறைவேறாது. கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவனுடைய ஸ்கீம் I will அப்படி சொல்லுகிறாரே அது நிறைவேறும். உங்களுக்கு ஒருவேளை நிறைவேறலாம், ஆனால் அது நீடிக்க ரொம்ப நாளாக நீடிக்க. ஒருவேளை நம்முடைய மனக்கோட்டைகள் நிறைவேறலாம், நம்முடைய பிளான்ஸ் நிறைவேறலாம். ஜபத்துல காத்திருக்காமலே நம்ம இஷ்டம் போலவே காரியத்தை கையாளலாம் என்று நினைக்கும் பொழுது அது நிறைவேறலாம். ஆனால் முடிவு நல்லதாக இருக்க அதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும், முடிவு ஆசீர்வாதமா இருக்காது. நம்ம ஜபத்துல காத்திருந்து பொறுமையா இருந்து ஏதோ அதிக நாட்கள் உபாசித்து ஜெபித்து நம்ம செஞ்சோம்னா அது ஆசீர்வாதமா அது கர்த்தர் செய்யற. சாத்தானுக்கும்
கத்தருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையில அப்படி கிரியை செய்ய விடாதபடி நீங்க பார்த்துக்கிடுங்க. ஜெபத்துல அதுதான் நம்ம காத்திருக்கணும்னு சொல்லுவோம். வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புசல் பெயரிடப்படாத அனைவரும் அதை வணங்குவார்கள். சாத்தான் ஆராதிக்கப்படுவான், அவன் தொழுது கொள்ளப்படுவான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 10 என்ன எழுதியிருந்தால் புத்தகம் திறக்கப்பட்டு நம்முடைய பேர் வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புசல் பெயரிடப்பட்டவருடைய பெயர் அங்கே ரிவீல் ஆகிறது. நம்ம ஒரு ட்ரூ வர்ஷிப் செய்கிறோம். ஹல்லேலூயா. புத்தகம் திறக்கப்படும் பொழுது நம்ம உண்மையான ஆராதனை செய்வோம். உண்மையான ஆராதனை எப்படி செய்ய வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். God is spirit. The worshipper must worship in spirit and in truth. இதோ இந்த ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுகிறோம். ஆயில் அண்ட் வைன், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவிதமான ஆராதனை வர்ஷிப், உண்மையான ஆராதனை. இப்பொழுது நம்ம அந்த ட்ரூ வர்ஷிப் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஃபால்ஸ் வர்ஷிப் மிருகத்தை வணங்குவது. பிரதர் கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது பிரதரை மறைமுகமாக காடாக உயர்த்துவதும், சோதனைகள் திரும்பிட்டிய உபதேசத்தை அங்கே நம்பி ஆராதனை செய்யும் பொழுதும் அதெல்லாமே சாட்டன் இஸ் வர்ஷிப்பிங் நாம். இப்ப சாத்தான் இன்றைக்கு ஆராதிக்கப்படுகிறான். ஒரு நாளிலே நேரடியாகவே அவனை வணங்குவார். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிப்பான். அவனை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. உலக தோற்றங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புசல் பெயரிடப்பட்டவர்கள் நீங்களும் நான். ஹல்லேலூயா. கல்வாரியில இயேசு உனக்காக ரத்தத்தை சிந்தினார், நீ கல்வாரி அண்டை வா அப்படின்னு சொல்லி சாபன உபதேசம். அது கரெக்ட் தான். அவங்க கல்வாரியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க. நம்ம எங்க ஸ்டார்ட் ஆகும்? நீங்க செஞ்ச உலக தோற்றத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மெசேஜ் உள்ளத்துல வருது, நீ ரெஸ்பாண்ட் பண்ற, நீ மீட்கப்படுகிற. ஹல்லேலூயா. இதுதான் டீச்சிங்கும் சாதன கொடுத்த வித்தியாசம். நீ கல்வாரி அண்டை வா, கல்வாரி அண்டை வா. நம்ம உலகத்துக்கு நான் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்முடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அவங்க தான் ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியும். இப்பொழுது புத்தகம் ஓபன் ஆகியிருக்கிறது, ட்ரூ வர்ஷிப் நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தினுடைய வலது இருந்த புத்தகத்தை வாங்கின. அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது 4 ஜீவன்கள் இருந்தவன் மூப்பரும் தங்கள் சுரமண்டங்களையும் பசுத்தோனுடைய ஜனங்களாய் நடந்த பொற்கலசை கையில பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியான முன்பாக வணக்கமாய் விழுந்து. இது ட்ரூ வர்ஷிப். மிருகத்தை வணங்குவது, ஆட்டுக்குட்டியானவரை வணங்குவது. ஹல்லேலூயா. புத்தகம் திறக்கப்பட்டதற்கு ட்ரூ வர்ஷிப் வருகிறது. சகல கோத்திரங்களின் பாசைக்காரன் ஜனங்களின் ஜாதியிலிருந்து எங்களை தேவனுக்கு என்று ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்குமாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கி நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார். இந்த வர்ஷிப். ஹல்லேலூயா. நீர் எங்களை சகல ஜனங்களின் ஜாதிகளின் பாசைக்காரன் கோத்திரம் எங்களை தெரிந்து கொண்டீராண்டவரே. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டீர். ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஆமே. நாங்கள் ஒரு நாளிலே பூமியில அரசாளுவோம். ஹல்லேலூயா. இந்த வர்ஷிப் ட்ரூ வர்ஷிப். ட்ரூ, இது உண்மையான ஃபெய்த். ஹல்லேலூயா. எதுவே அந்த ஃபெய்த் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்னை உலக தோற்றத்துக்கு நான் தெரிந்து கொண்டார். கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டார். நான் ராஜாக்களும் ஆசாரியமாய் இருந்து இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷம் ஆளுகை செய்வேன். திஸ் இஸ் அவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. இட்ஸ் அவர் வர்ஷிப். நம்ம லேண்ட் வர்ஷிப் பண்ண, வர்ஷிப் த லேண்ட். அவங்க வர்ஷிப் த பீஸ்ட். 2 வர்ஷிப் தான் உலகத்திலே இருக்கு. ஒருத்தர் ட்ரூ வர்ஷிப் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் வர்ஷிப்ல இருக்கிறாங்க. டைரக்டா விசுவாசத்தை தொழுது கொள்வது, மறைமுகமாய் தொழுவது. டைரக்டா பெர்னாங்க காட் ஆகுது, கிறிஸ்து பெர்னாங்க குரூப். இதில் இந்த செய்தியில் இருக்கிற அநேகர் பெர்னாங்குடைய போட்டோ உயர்த்தி காண்பிப்பதும், எப்பவும் தீர்க்க செய்தி சொல்லி பைபிளை பின்னால வச்சு இயேசு கிறிஸ்துவை பின்னால வச்சுட்டு பெர்னாங்கை எக்ஸால்ட் பண்ணும் பொழுது அவங்களும் மிருகத்தை தான் தொழுது கொள்கிறார். அவனை அறியாமலே தொழுது கொள்கிறார். நம்ம worship the Lamb. Hallelujah. ஆட்டுக்குட்டியாகவே தொழுது கொள்ளும். 24 ரூபர்களும் 12 24 ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் சயின்ஸ்
4 ஜீவன்கள். இந்த காளை, சிங்கம், காளை, சிங்கம், மனுஷ முகம், இது அது பிறகு என்ன சென்றால் ஈகிள். இந்த அனாய்ச்சிங் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அந்த அனாய்ச்சி நம்ம ஈகிள் அனாய்ச்சியை பெற்றிருக்கிறோம். ஆமென். சன் ஆஃப் மேன் அனாய்ச்சியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன் பெண்ணாந்து சன் ஆஃப் மேன் அனாய்ச்சிங் அவர் சன் ஆஃப் மேன் அல்ல, சன் ஆஃப் மேன் அனாய்ச்சிங் வந்திருக்கிறது. அதே அனாய்ச்சிங் அவருக்கு பிறகு உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த ஈகிள், அந்த கூர்மையான கண்களை அவர் தமக்கு கொடுத்துருக்கார். மேல எல்லாத்தை விட மேல டாப்பான கிறிஸ்துவ வாழ்க்கை செய்கிறோம், உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறோம். பக்கத்துல வர முடியாது, நம்ம பக்கத்துல வர முடியாது. நம்ம உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்தை உடையவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஈகிள். ஹல்லேலூயா. சாத்தான் தனக்குள்ள ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறான். Getting ready to be enthroned as God on the earth. உலகத்தின் மேல் அவர் தேவனாக மாற வேண்டிய, சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய நேரம் அவருக்கு வந்திருக்கிறது. அவன் 3 பவர்ஸ் உடையவனாக இருந்து இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஜனங்களை குருடாக்கி இருக்கிறான். The God of this evil age blinded the people of the world. இதோ உலகத்தின் மக்களை குருடாக்கி மாயையில அவளை சிக்க வைத்திருக்கிறார். அவன் நமக்கு ஈகிள் அனாய்ச்சிங் வந்திருக்கிறது. நாம் யார், எங்கே இருந்து வந்தோம், எங்கே போகிறோம் என்பதை நம்முடைய தேவன் யார், அவருடைய நாமம் என்ன, அவர் இப்பொழுது என்ன செய்கிறார், what Jesus is doing now என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். 6000 வருஷமாக சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். கடைசியாக அவன் தேவனுடைய அழைத்து தேவன் போல அவன் உட்காருவான் என்று நம்ம அறிக்கிறோம். சீல்ஸ் என்ன செய்கிறது, முத்திரைகள் என்ன செய்கிறது என்றால் அது நமக்கு ரெடம்ஷனை கொண்டு வருகிறது. ஆமென். சீல்ஸ் ஸ்பீக்ஸ் அபௌட் ரெடம்ஷன். வயல்ஸ் எதை குறிக்கிறது, கோப கலசங்கள் எதை குறிக்கிறது, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அதாவது ரெடம்ஷன் அண்ட் ஜட்ஜ்மென்ட். இந்த 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. சீல்ஸ் ஃபார் தி பிரைட் நமக்கு மீட்பை கொண்டு வருகிறது. வயல்ஸ் வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள் மேல் நியாய தீர்ப்பு வரப்போகுது. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்ம எல்லா கருத்துக்களையும் இப்ப பேசலாம், நம்ம சொந்த கருத்துக்களை ரைட்டு பேசலாம், நீங்க பேசுறதெல்லாம் ரைட்டு சில நேரங்களில் நீங்க பண்ணலாம். அவங்க தாங்க பேசுறது தங்க மேல எந்த தப்புமே இல்லை, நாங்க ரொம்ப கரெக்டு தான் சொல்லலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட். அதுக்கு முன்னால யாரு தப்பிக்க, உலகத்துல யாரு அது தப்புன்னா தப்பு தான், உனக்கு நியாயம் தீர்ப்புனா நியாயம் தீர்ப்பு. நம்ம சொந்த கருத்துக்களை தேவனுடைய வார்த்தையை விட நம்ம எக்ஸால்ட் பண்ணலாம். என் சொந்த கருத்து தான் கரெக்ட், ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதான் கரெக்ட். ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப நல்லது. பேசாம ஒப்பு கொடுத்துட்டா தொல்லை இல்லை. ஒப்பு கொடுக்காம நம்ம கருத்துக்களையே ரைட்டு பேசி போனா ஒரு நாள் அதுக்கு நியாய தீர்ப்பு பயன்ஸ் இருக்கு, தப்பிக்க முடியாத அருமையான சகோதரனே, ஒரு காலம் தப்பிக்க முடியாது. God's word is true. Hallelujah. அதான் சீல்ஸ் அண்ட் வயல்ஸ். இதனுடைய முத்திரைகளும் கோபகலசம், ரெடம்ஷன் அண்ட் ஜட்ஜ்மென்ட் ரெண்டுமே பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. ரெடம்ஷன் அண்ட் ஜட்ஜ்மென்ட் ஆல்வேஸ் கோ டுகெதர். ரெண்டுமே இணைஞ்சு தான் போகிறது. ரெடம்ஷன் வேணும், ரெடம்ஷன் இல்லையா ஜட்ஜ்மென்ட். தப்பிக்க முடியாது. உங்க சொந்த கருத்துல இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் பேசலாம். ஒருவேளை கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க பேசுறது ரைட்டுங்கலாம், 4 பேர் உங்களுக்கு ஆமோதிக்கலாம், ரைட்டுங்கலாம். ஆனா ஒரு காலம் தப்பிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தால் தப்பிக்க முடியாது. அவருடைய வார்த்தையே எல்லாத்தையும் ஜெயிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? அவன் தான் உலகத்துல வாயிலையே வெல்லும் என்று சொல்லுகிறார். வாயிலை என்றால் உண்மைன்னு அர்த்தம். உண்மையே வெல்லும் அப்படி எழுதி போட்டுட்டு அங்க கூட பொய் தான் இருக்கும். அங்க பொய் தான் இருக்கும். மேல எழுதி போடுவோம் வாயிலையே வெல்லும், கீழே பொய் தான் இருக்கும். உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் வாயிலை எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சத்தியம். உலகமா வாயிலைங்க வார்த்தையை சொல்றாங்க. அதனால சத்தியம்தான் வெல்லும், சத்தியம்தான் ஜெயிக்கும். நம்முடைய சொந்த கருத்துக்களை நம்ம விட்டு விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒபே பண்ணா ரொம்ப நல்லது. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா அது நமக்கு நல்லதா தெரியாட்டாலும், அது கடினமான காரியமா இருந்தாலும், it's better to obey the word of God. Hallelujah. Adam and Eve, Eden,
இது வந்து ரெடாம்ஷனா இருக்கிறது. ஆடாமை மீட்கிறார், ஏவாளை மீட்கிறார், ஏதேனை மீட்கிறார். பிளான் ஆஃப் ரெடாம்ஷன். ஆனால் சாத்தான் என்ன செய்யறான் என்றால் லூசிபர், சாத்தான் லூசிபர் என்று அழைக்கப்படுகிறான். his bride and his Satan. இதோ இன்னைக்கு உலகம் வந்து சாத்தானின் ஏதனாய், அவனுக்கு ஒரு பிரைட், டினாமினேஷன் பிரைட் இருக்கு. அவன் லூசிபர். இதோ அவன் என்ன செய்யறான், அவன் அநேக எண்ணங்களை தன் மனதிலே கொண்டிருக்கிறான். அந்த எண்ணங்கள் நிறைவேற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. God's word நிறைவேற வேண்டிய நேரமும் வந்திருக்கிறது. Hallelujah. The God of this evil age. இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்ற செய்தியிலே பேசும் பொழுது அவர் என்ன பேசுகிறார் என்றால், அவர் வந்து அதிகமாக அவர் பேசுறது என்றால் the God of the age, இந்த பொல்லாத காலத்தின் தேவனை குறித்து பேசுகிறார். இந்த காலத்தை குறித்து அதிகமாக பேசாதபடி இந்த காலத்தின் தேவன் யாரு, பிசாசு இந்த காலத்தின் தேவனாய் இருக்கிறார் என்று அதை செய்தில பேசுகிறார். சாத்தானின் ஏதேன் என்ற அங்கே செய்தியை பேசும் பொழுது சாத்தானை குறித்து அதிகமாய் பேசாதபடி இந்த உலகமானது அவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இந்த உலகமானது சாத்தானின் ஏதனாய் இருக்கிறது என்று அவர் பேசுகிறார். ஏதேனை குறித்து அதிகமாய் பேசுகிறார். என்ன ஏதேன்? His Eden, அவனுடைய ஏதேன். And it knoweth it not. நீ இதை அறியாமல் இருக்கிறாயா? இந்த செய்தி தான் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். நீ இதை அறியாமல் இருக்கிறாயா என்ற செய்தியிலே இதான் நிர்வாணிகளாய் இருந்தும் தங்களை நிர்வாணிகள் என்று அறியவில்லை. ஆதியாகமம் 2:25 வாசிக்கிறோம். ஏனென்றால் அவங்க மேல ஒரு ஹோலி வெயில் இருக்குது, பசுத்த திரை இருக்குது. இன்னைக்கு ஜனங்கள் வந்து ரொம்ப குறைவாக உடையை உடுத்துகிறார்கள். ஆனாலும் தங்கள் நிர்வாணிகள் என்று அவங்களை அறியவில்லை. காரணம் என்னவென்றால் அவங்க மேல லஸ்ட் வெயில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த யாதாயேவாள் மேல ஹோலி வெயில் இருந்தது. இன்னைக்கு உலகத்தின் மக்கள் மேல, பாவிகள் மேல லஸ்ட் வெயில். அதான் சினிமா கவர்ச்சி, டிவி பார்ப்பது, இதை பல கம்ப்யூட்டர் பார்ப்பது. ஏனென்றால் அவங்க மேல லஸ்ட் வெயில் இருக்கு என்று அந்த செய்தியில சொல்லுங்க. அதில் 3 மெசேஜ், இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஒரே வீட்டுக்குள்ள சேம் ஹவுஸ்ல வந்து 2 ராஜ்யங்கள் எழுப்புகிறது. ஒரே வீட்டுக்குள்ள. என்ன வீட்டா? தாவீதின் வீட்டுக்குள்ள. வேற எங்கேயும் இல்லை. தாவீது கர்த்தருக்கு பிரியமா ஜீவித்தா, அவருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று பார்க்கிறோம். தாவீது அநேக யுத்தங்களை செய்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஆராதனை செய்தார். கர்த்தருடைய வேதத்தை நேசித்தார். ரொம்ப தாவீதை போல யாருமே கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கல. எல்லா ராஜாக்களை காட்டிலும் தாவீது வந்து ஒரு முக்கியமான ஒரு ராஜாவா இருக்கிறான். டேவிட் த கிரேட், அவன் பெரிய சக்கரவர்த்தியா இருந்தான். பெரிய ராஜ்யத்தை கைப்பற்றினார். அப்படியாப்பட்ட அந்த தாவீதுடைய வீட்டிலே 2 ராஜ்யங்கள் எழுப்புகிறது. ஒன்று சாலமன்ஸ் கிங்டம், இன்னொன்று அதோனியா கிங்டம். அதோனியாவின் ராஜ்யமும் சாலமன் ராஜ்யம் எழுப்பொழுது அதோனியாவின் ராஜ்யம் வந்து சீக்கிரத்திலே அது விழுந்து போனது, அழிஞ்சு போனது. அவன் கடைசியில வந்து அழிஞ்சு போனா சாலமன்ஸ் கிங்டம் வந்து அது ஆசீர்வாதமான ராஜ்யமாக மாறிது. நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் அங்கே இருந்தது. சாலமன் தாவீதின் சிங்காசனத்தில் 40 வருஷமாக சமாதானமாக ஆளுகை செய்தார். சாலமன் என்றால் சமாதானம் என்றார். இதமாக 2 கிங்டம்ஸ் வருது. அதோனியா கிங்டம் முதல்ல வருகிறது. இது அதன் பின்பு சாலமன் கிங்டம் வரும்பொழுது இந்த ராஜ்யம் அழிகிறது. இந்த மனக்கோட்டை போட்டு அழிகிறது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யம். அவருடைய ப்ராமிஸ் வேர்ட் படி வருகிறது. இந்த ராஜ்யம் என்னைக்கு நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று இங்க, நீங்க ஒன்று அதோனியா பக்கம் இருக்கணும், அது சாலமன் பக்கம். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருந்தா, ஆவிக்குள்ளா இருந்தா, யாருக்கு கிடையாது. எனக்கு இதை ஞானசானத்தை எல்லாரும் தான் சொல்றேன். கடைசி காலத்துல ஜனங்கள் வந்து அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவாங்கன்னு போட்டிருக்கு. கடைசி காலத்துல அநேகர் பின்வாங்கி போவாங்கன்னு போட்டிருக்கு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏஜ் ஆஃப் இன்சாரிட்டி, மூலக்குழப்பம் ஏற்படுகிற ஒரு காலம். அதனால ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய மைண்டு, நம்முடைய பாடி, நம்முடைய சோல் எல்லாத்தையுமே கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். நம்ம பாடியை எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும், நம்முடைய மனசை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும், வீண் சிந்தனையை இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சோல்ல வந்து பிசாசின் ஆவிகள் வராதபடி தேவனுடைய வார்த்தையானது அங்கே இருக்கணும். இப்படி மெயின்டைன் பண்ணாதான் உலகத்துல வாழ முடியும்.
எதுலையாவது உள்ள தவறிட்டீங்கன்னா போச்சு, லைஃப் ஃபெயிலியர் ஆகுது. கடைசி நேரம் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருந்து ஜனங்களை குழப்புகிறான், பாடியில் அதிக வியாதிகளை கொண்டு வருகிறான், மனசுல அநேக குழப்பங்களை கொண்டு அநேக பைத்தியம் பிடிக்கிறது. இதை சோழ சாத்தான் சொந்த கருத்துக்களை கொண்டு ஆளுகை செய்ய விரும்புகிறான். அவங்களுடைய மாம்சம் மனசு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் சொத்து சோகம் வந்துச்சுன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள் ரொம்ப மோசமா போவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள் சொத்து பணம் வந்துச்சுன்னா ரொம்ப தாழ்மையா இருக்காங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இவங்க ஏன் கெட்டு போறாங்க? சொத்து வந்திருக்கு, பணம் வந்திருக்கு. இவங்களுக்கு சொத்து வந்தாலும் பணம் வந்தாலும் தாழ்மையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் தாழ்மையா இருக்கான். பணமும் என்ன செய்தால் பணம் சேரும் பொழுதும் இதோ என்ன செய்யறது என்றால் அந்த படிப்பு அதிகமாகும் பொழுதும் குடும்பம் சீர்கட்டு போகுது. இவங்க என்றால் நெகட்டிவ் சைட்ல இருக்கிறாங்க. அதனால பழையபடி புத்தி இல்லை, அவரை தேடிதான் பணம் வந்து படிப்பு வந்தது. இப்போ அதே அவங்க கேட்டதுக்கு காரணமா இருக்கு. அதோனிஜா பக்கம் இருக்கிறாங்க. ஆனா சொலோமோனுக்கு ஐஸ்வர்யம் வந்தது, எல்லாமே படிப்பு வந்தது. அவனை போல ஞானி யாருமே கிடையாது, அவனை போல ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது, உலகத்திலே யாருமே வர முடியாது. அவனுக்கு எவ்வளவு சமாதானம், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சு. நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டை எழுதினானே, கர்த்தருக்கு தன்னை தாழ்த்தினானே. இயேசு சோலமனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் சோலமன், இயேசு தாவீதின் குமாரன் அழைக்கப்படுறார். பாருங்க, இது உங்களுடைய ஸ்பிரிட் எப்படி மாறுது பாருங்க. நம்முடைய லைஃப் அடையாளப்படுத்தி காண்பிக்குது. உங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சு? அதனால இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சோலமன் கிங்டம்ல நம்ம சேர்ந்தவளா இருக்கணும். ஹல்லேலூயா. அதோனிஜா பக்கம் நம்ம சேரக்கூடாது. ஒரே வீட்டுல ரெண்டு ராஜ்யம் எழுப்பி ரெண்டு ராஜ்யங்கள் பிரிகிறது, ஒண்ணு அழிகிறது, ஒண்ணு நிலைச்சு நிற்குது. அதே மாதிரிதான் கடைசி காலத்தில் நடக்க போகுது. ஏஜ் லெவலா நடக்குது. இதை எல்லா லெவல்லையும் பர்சனல் லெவல்லையும் பிசாசு அமிதமாக கொண்டு வருகிறான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள். இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது இதோ சாத்தானுடைய பிளான் என்ன? சாத்தானுடைய பிளான் அதோனிஜா மூலமாக அவன் அதை கொண்டு வருகிறான். God's plan சாலமன் மூலமாக வருகிறது. ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கு பிளான் இருக்குது. காடோருக்கு பிளான் இருக்கிறது, பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் இருக்கிறது. உலகத்தை அவர் எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் அப்படி பிளான் உடையவராக இருக்கிறார். சாத்தானுக்கு ஸ்கீம் இருக்குது, அதோனிஜாவுக்கு ஸ்கீம் இருக்கிறது. நான் இவன் கர்த்தர். ஹல்லேலூயா. இது நான் இப்போ கௌரவம், இருமாப்பு, பிடிவாதம், பொல்லாத சுபாவங்கள் நான் இதை ஏற்படும். இதை கர்த்தர் நமது பொறுமையா தாழ்மையா நிதானமா காரியத்தை செயல்படுவது. ஹல்லேலூயா. காத்திருந்து செய்வது. ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு சம்பந்தப்படும். சேம் ஹவுஸ், ஒரே வீட்டுல ரெண்டு பேர் எழுதுகிறார். ரெண்டு பேரும் தாவீது குமாரர்கள் தான். ரெண்டு பேர் எழுதி சிங்காசனத்தை யார் கைப்பற்றுவது? அங்க த்ரோனுக்கு தான் போராட்டம். சிங்காசனத்தை நான் கைப்பற்றுவதா நீ கைப்பற்றுவதா? ரெண்டு ஆவிகளுக்கும் அங்கே பல பரீட்சை ஏற்படும் பொழுது இதை ஒண்ணு வீழ்ச்சி அடைகிறது, ஒண்ணு மேற்கிறது. ஹல்லேலூயா. இந்த எலெக்ஷன் சொல்லும் பொழுது ரெண்டு ராஜ்யங்கள் போராடுகிறது, ரெண்டு ஸ்பிரிட் போராடுகிறது. ஒண்ணு வீழ்ச்சி அடைகிறது, ஒண்ணு சிங்காசனத்தை கைப்பற்றுகிறது. ஃபைட் பண்ணுகிறது. இது பெரிய பலப்பரிச்சை, கர்மேல்ல நடந்த பலப்பரிச்சை, சயன்ஸ் சோடம். இதுல ஈகிள் ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஈகிள் அனாயிண்டிங் பெற்றுக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்கள் சன்னாம அங்க இருந்த அந்த மையில பேர் ஹார்ட்ஸ் அனாயிண்டிங் பெற்றிருக்கிறாங்க. சேம் ஹவுஸ்ல வருகிறது. இன்னைக்கு வரைக்கும் கூட ஒன்றாவது வாசிக்கலாம், ஒன்னாவது வாசிக்கலாம். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாபியன் ஆனபோது வஸ்திரமில்லாமல் அவனை மூடினாலும் அவனுக்கு கனல் உண்டாகவில்லை. சரி, ஒன்று ராஜாக்கள் 1:1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது 52 வசனம் இருக்கு. எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நீங்க வீட்டுல போய் அதை நல்லா வாசிங்க. 1:1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அபிஷாக்கை குறித்து வாசிக்கும். தாவீதுக்கு வயசாகி போச்சு, ஓது மேல ஆயிட்டான். என்னதான் வஸ்திரங்களை போட்டு மூடினாலும் அவனுக்கு உடம்புல ஹீட் வரல. தாவீதுக்கு வயது சென்று விருத்தாபியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை.
எவ்வளவு வஸ்திரங்களை போட்டு மூடினாலும் அனல் உண்டாகுது. வஸ்திரம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? கவரிங் சொல்லப்பட்டிருக்கு. And they covered him with clothes, but he gets no heat. அவன் வந்து எந்த ஹீட்டே உண்டாகுது. அநேக ரிலிஜியன்ஸ் ஏற்படுது. Baptist, Pentecostal, இது அநேக வந்து அந்த ரிலிஜன் இஸ் a covering என்று சொல்லுகிறார். ஆதாம் ஏவாள் அத்தியரை திறந்து தங்களுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அது வந்து ரிலிஜனுக்கு அடையாளமாக மத சம்பந்தமான காரியம். நம்ம மத சம்பந்தமான காரியங்கள்ல நம்ம இல்லை. அல்லேலூயா. நம்ம தேவனை பற்றி விசுவாசத்தில் இருக்கிறோம். ஆமென். நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதா இருக்கு. அது மதம் வேற, தேவனுடைய வார்த்தை வேற. இல்ல டினாமினேஷன் வந்து ஒரு ரிலிஜன் ஆகிருக்கு. எத்தனை வஸ்திரங்களை போட்டு மூடினாலும் இதோ அந்த தாவீதுக்கு உடம்புல உஷ்ணம் வரல, ஹீட் வரல. அதனால என்ன செய்தாங்கன்னா அவங்க யோசித்தாங்க, ஒரு அழகான பெண்ணை நம்ம பார்க்கணும். அந்த அழகான பெண் வந்து அவன் ஒரு கன்னியான ஒரு இஸ்திரியை தெரிந்து கொண்டு அவனுக்கு வந்து உடம்புல வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்துவதற்காக அவள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. நமக்கு இது ஒரு டிஃபரண்டா தெரியும், வித்தியாசமா தெரியும். அதான் பைபிள் அப்படி எழுதி வச்சிருக்கு. காரணங்கள்லாம் எழுதி வைக்கிற அதைதான் நம்ம அறிய வேண்டும். நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரிகிறது, விகற்பமாக இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. ஆனா ஆக்சுவலா அப்படி நடந்திருக்கு. அது பைபிள் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எத்தனை வஸ்திரங்களை மூடினாலும், ஒரு போதைக்கு மேல இன்னொரு போர்வை கம்பளி போர்வை போட்டு மூடினாலும் அவனுக்கு உஷ்ணம் ஏற்படும். அவனுடைய பாடி ரொம்ப கோல்டாக வருகிறது. அதே போல எத்தனை ரிலிஜன் ஏற்பட்டாலும், எத்தனை டினாமினேஷனை கொண்டாலும், அந்த டினாமினேஷன் அவனுக்கு அனலை கொண்டு வரவில்லை. இதான் என்றால் அவனுக்கு ஆவியின் எழுப்புதலை கொண்டு வரல. நோ ரிவைவல். ஹல்லேலூயா. இதை இங்க ஒரு டான்ஸரை தெரிந்து கொள்றார்கள். அந்த டான்ஸர் பேரு இது அபிஷாக் என்று காட்டும். 3வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் எல்லையில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனே ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். சூனே ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். 4வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த பெண் வெகு அழகா இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாலும். இது கடைசியாக தாவீதுக்கு ஒரு அழகான பெண் அபிஷாக் என்ற பெண்ணை கொண்டு வருகிறார். அவளால் அவனுடைய உடம்பு உஷ்ணமாக வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. அவளை அறியவில்லை என்று சொல்லுவார். அவளை பணிவிடை செய்தாள். அந்த ஒவ்வொரு ஏஜில சாலமனுடைய முடிவு நாளிலே என்ன செய்த சாலமன் தாவீதுடைய முடிவு நாளிலே இது அந்த இன்னசென்ட் கேர்ள் வருகிறது. அபிஷாக் is a symbol of innocence, pure, something pure, undefiled, untouched by man. மனுஷனால் தொடப்படாதவள், அவள் வந்து பரிசுத்தமானவள். இது இன்னசென்ஸ், அவள் அறியாமை உள்ள ஒரு பெண். அந்த பெண் கடைசி காலத்துல 7 சபை காலத்துக்கு பின்பு இதை கடைசியாக அவர் அபிஷாகை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் அபிஷாக் ஆயிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெரி பியூட்டிஃபுல் டான்சர், மிக அழகான பெண், இன்னசென்ட் கேர்ள், பியூர், பரிசுத்தமான ஒரு பெண், அன்டச்ட் பை மேன், சாபனத்தால் தொடப்படாதவள். ஹல்லேலூயா. மனுஷனுடைய உபதேசத்தால் தொடப்படாதவள். கர்த்தருக்கென்று அவள் பரிசுத்தமானவள், கர்த்தருக்கென்று அவள் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஹல்லேலூயா. எனக்கு கடைசி காலத்துல அந்த அன்டிஃபைல்டு பிரைட் அவர் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரைட்ல நீங்கள் நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருக்கு கடைசியா அபிஷாக் வந்தது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசியாக என்ன செய்தால் இதோ ஒரு பிரைட் வந்திருக்கிறார். இன்னசென்ட் பியூட்டிஃபுல் பிரைட். ஹல்லேலூயா. அவிதமான ஒரு மனவாட்டியாக நம்ம இருக்கிறோம். அபிஷாக் போல இருக்கிறோம். எத்தனை கவரிங் போட்டாலும், எத்தனை டினாமினேஷன் போட்டாலும் ரிவைவல் வரல. இன்னைக்கு கடைசியா ஒரு என்ன செஞ்சார் என்றால் ஆண்டவர் அபிஷாக்கை கொண்டு வரும் பொழுது இது ரிவைவல் வந்திருக்கிறது. பிரைட் ரிவைவல் வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? லூசிபர் 5 ஐவில் உடையவனாய் இருக்கிறார். நான் 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 என்று 5 முறை அவன் சொல்லுகிறான். நான் அப்படி நான் பயங்கரப்பா எப்போ இவங்க போற போக்கு ஓவரா இருக்குது, எங்க போய் இது முடிய போகுதோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாடு போறாங்க, ஓடுறாங்க, சாடுறாங்க, எங்க போய் இது முடிய போகுதோ, என்னமா இது முடிய போகுதோ, வார்த்தைக்கு விரோதமா இது போகுது
வாசிக்கலாம். ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவர் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனது ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தார். இது என்ன செய்யறார்? 5ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆதீத்துக்கு பிறந்த அதோனியா, தாவீதுடைய மனைவி ஆதீத்துக்கு பிறந்த, முதலாவது அப்சலோம் பிறக்கிறான், இரண்டாவது அதோனியா பிறக்கிறான். இவன் என்ன செய்யறான் என்றால், நான் ராஜாவாவேன், ஐ வில் பி தி கிங் என்று லூசிபர் சொல்ற மாதிரி சொல்றான். நான் ராஜாவாவேன், நான் நினைச்சா அப்படி பண்ணுவேன், நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தான். லூசிபர் எப்படி உயர்கிறானோ, மேகங்களுக்கு மேலாக நான் ஏறுவேன், இதோ வடபுறங்களில் நட்சத்திரங்கள், வடபுற ஆராதனை கூடத்தில் நான் வீச்சிருப்பேன், மேகங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். நான் மேல நாங்கதான் டாப், நீங்கெல்லாம் கீழே. இதை என்ன செய்தால், என் தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களை குதிரை வீரர்களையும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அதை நாம பிரயாசப்பட்டு வாய்க்கிறது. ரதங்களையும் காலாட் ஒரு ஆர்மி அவன் உண்டாக்கிட்டான். இதெல்லாம் அப்பாட்ட சொல்லல, இவன் கர்த்தரையும் கன்சல்ட் பண்ணல, இவனா செய்யறான். இவனுடைய சொந்த முயற்சி. ஆண்டவர் அதை வாய்க்கப்படுங்க, அதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்தார். அவனுக்கு இது பெர்மிசிபிள், இது அவனுடைய சுயசித்தமாய் இருந்தது. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானே என்று அவனை ஒரு காலம் தாவீது நீ இப்படி செய்வானேன்னு ஒரு காலம் கண்டிக்கல. நான் அனுமதி கொடுக்கப்பட்டது, பெர்மிசிபிள் கொடுக்கப்பட்டது. அவன் மிகவும் தொடர்ந்து வாசிக்கிறார். மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். He also was a very handsome. அவன் மிகவும் அப்சலோமும் ரொம்ப அழகுள்ளவன். அவனை போல அப்சலோம் போல அழகுள்ளவன் யாருமே கிடையாது. உச்சந்தரமான உள்ளங்கால் வரை அவன் பாடியில எந்த நோயின் நொடிய எந்த டிஃபெக்டும் கிடையாது. இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அவங்க வாய் கொஞ்சம் இதா இருக்குது, மூக்கு கொஞ்சம் இதா இருக்குது, இதா இருந்தால் இப்படி அப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லலாமா? என்னோ ஆல்டரேஷன், அவ்வளவு அழகான சொல்லும். அதே மாதிரி அவன் தம்பி அவன் தம்பி ஆதித்து அவனும் அழகானவன். தாவீதுக்கு இப்படி அழகான பையங்க பிறந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஆதித் என்ற அவனுடைய மனைவி ரொம்ப அழகா இருந்திருக்கலாம். தாவீதும் பராக்கிரமசாலி, அவனும் அழகா இருந்திருக்கிறான். பிள்ளைகளும் அழகாக பிறந்திருக்கிறது. ஆனா புத்தி தான் சரி. அப்சலோம் தளபதிக்கு விரோதமாக அவனும் 50 ஆட்களை சேர்த்தான், ரதங்களை சேர்த்தான். ஒலிமுக வாசல்ல நின்று ஜனங்கள் எல்லாம் ரொம்ப இன்வைட் பண்ண. அப்பாவுக்கு அந்த பெர்சனாலிட்டி மற்றவங்களை கவர்ச்சி பண்ணுகிறது. அவனுடைய வேர்ட்ஸ், இனிமையான வேர்ட்ஸ் கவர்ச்சி பண்ணுகிறது. ஜனங்கள் தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்தது, தனக்கு ஆதரவாளர்களை சேர்த்தது. தாவீதுக்கு விரோதமாக தனக்கு ஆதரவாளர்களை சேர்த்து சிங்காசனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அவனுடைய ஓன் ஸ்கீம் அங்கே இருக்கு. அதே மாதிரி அவன் கர்வாலி மரத்துல தொங்கினான். யோவாப் அவனை குத்தி போட்டான். இது அவன் முடிவுதான், அண்ணா முடிவுதான் இப்படி வந்துச்சு, தம்பிக்காக குத்தி வரக்கூடாதா? அவனும் கர்த்தரை தேட மாட்டான். ஆனா ஆவிக்குரிய ஒரு குடும்பத்துல இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவிசுவாசியோடு, கபடி விளையாடுறவங்களோட இது அவிசுவாசியோடு இருக்கிறது. போக்கு சரி கிடையாது. அதனால என்ன தெரியும், அவனும் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல இருக்கிறான். அண்ணன் தான் சீரட்டு போனான், தம்பியாவது நல்ல மாதிரி இருப்பான்னு பார்த்தா அவனும் அதே பாணியில தான் போறான். அவனுக்கு கர்த்தரை தேடலாம். அப்பா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அவருடைய ஆலோசனை இல்லாம எதுவும் செய்ய மாட்டாரு. ஆனா இவங்களும் தன்னுடைய சொந்த ஆலோசனை இந்த பிள்ளைகளை அப்படி சீரட்டு எப்படி பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் நல்ல குமாரனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனை அங்க வச்சிருக்கிறார். ஆமென். அப்சலோம் was a type of Lucifer. அவன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். அதோனியாவும் அதன் அடையாளமாக இருக்கிறான். அதனால என்ன செய்தால் ஒரு கூட்டமான மக்களை, ஜனங்களை தன் பக்கமாக இழுப்பது, ராணுவ வீரர்களை, ராணுவ அதிகாரிகளை, இதை என்றால் ஆசாரியர்களை தன் வசமாக கொண்டு தாவீது என்றாலும் இதை வயசாகி போயிட்டார், பலவீனமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம கிங்டத்தை கைப்பற்றோம். விதமாக அப்சலோம் தான் தோல்வி அடைந்தார். இப்பொழுது அவனுடைய தம்பி இதை அவன் அதோனியாவும் அமிதமாக செய்யும் பொழுது
இது அது கர்த்தருடைய பாதைக்கு தெரியும் இல்லை. அல்லேலூயா. சாத்தான் ரொம்ப அழகான பைபிளை போட்டு எசேக்கியேல் 22:12 வாசிக்கும் பொழுது அவன் ரொம்ப அழகானவன் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஞானத்தால் நிறைந்தவன், அவனுக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இதயத்திலே விதமான எண்ணம் வந்த பின்புதான் அவனுடைய குறை கண்டுபிடிக்கப்பட்டது. அது வரைக்கும் அவனுடைய குறை இல்லை என்று எசேக்கியேல் 22:12 வரை வாசிக்கிறோம். நேரம் இல்லை. இவன் என்ன செய்கிறான் என்றால் யோவாபோடு கூட அபியத்தாரோடு பேசுகிறான், ஆசாரியனோடு பேசுகிறான். யோவாஸ் வாசிக்கிறான். அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவரிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். யோவாபோடு பேசுகிறான், அபியத்தாரோடு பேசுகிறான். யோவாபோடு சொல்லுகிறான், ராஜா சில காரியங்கள் உனக்கும் அவருக்கும் கிளாஷ் இருக்குது, சில காரியங்கள் உன்னை கண்டிக்கிறாரு, எப்பொழுதும் உன்னை கண்டிக்கிறாரு. அதனால நீ என்ன செய்யணும், ஏன்கிட்ட நீ வந்துரு, நான் ராஜாவா போறேன், உனக்கு நான் படை தலைவனா மாத்திடுறேன். பாத்தீங்களா? அதே போல அபியத்தார் பார்க்கிறார், நீ சில காரியங்களை வந்து இதோ தாவீது உன்னை கண்டிச்சு கொள்றாரு, சில காரியங்களை உன்னை குற்றப்படுத்துறாரு, நீ வந்தியன்னா என் கூட வந்தியன்னா உன்னை பிரதான ஆசாரியனா மாத்திடுறேன், உன் சந்ததியார் தான் உன்னை செய்வார்கள் என்றால் அவங்க தொடர்ந்து ஆராதனை செய்வார்கள். நீ என் பக்கம் வான்னு சொல்லி அவன் வந்து சில ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறான், சில ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறான். இதை உங்களுக்கு நான் என்னென்ன பொசிஷனை தருவேன் என்று சொல்லி அவனை இருப்பேன். அதே போல சில ஆள் சேர்க்கிறதுக்காக அவனுக்கு அன்பு இருக்கோ இல்லையோ வியாதியா கிடக்கிறவங்களை பார்க்கறது, அங்கே போயிட்டு பாசன்னு சொல்றது, ஏன்னா தங்க பக்கம் எடுக்கலாமான்னு பார்க்கறது. ஏன் வியாதியத்தை சந்திக்க போறாங்க, இவனுக்கு என்ன திடீர்னு அப்படி அன்பு வந்துச்சு, தங்கள் பக்கம் ஆதரவாளர்களை தேடுது, பொய்களை சொல்லி சேர்க்கிறது. சாத்தான் நினைச்சால் தன்னுடைய வாளினாலே இதை என்ன செய்யறாங்க, வானத்தின் நட்சத்திரங்களில் மூங்கில் ஒரு பங்கை விடுத்து வெளிப்படுத்தல் 12 அவன் தன் வாளினால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூங்கில் பொருள்களை எடுத்து அதை பூமியில விடத்தளித்து அந்த வலுசற்பமானது தன் வால் சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய வால் இருந்துச்சா, வானத்துல போய் நட்சத்திரங்கள் தொடர்பு வால் பொய், அவ்வளவு பெரிய பொய். சாத்தான் தன்னுடைய பொய்யினாலே வானத்தின் நட்சத்திரங்களை மைக்கேல்ஸ் ஏஞ்சல்ஸ், வானத்தின் கிறிஸ்துடைய ஏஞ்சல்ஸ் சில தூதர்களை தன் பக்கமாய் எடுத்துக்கொண்டார், மூன்றில் ஒரு தேவ தூதர்களை தன் பக்கமாய் எடுத்துக்கொண்டார். வானத்திலே யுத்தம் உண்டாயிடுச்சு, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணினார். வலுசற்பத்தோட யுத்தம், வலுசற்பம் அதை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணி ஜெயக்குள்ளர்களை வானத்திலே அவங்க இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு சாத்தான்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பாய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விடத்தட்டப்பட்டது, அதை சேர்ந்த அவருடைய தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். மூணுல ஒரு பகுதியை தள்ளப்பட்டார். தன்னுடைய மாறினார், தன்னுடைய பொய் உபதேசத்தினாலே, கர்த்தருக்கு விரோதமான பொய் உபதேசத்தினாலே ஒரு கூட்டமான ஜனங்களை அவன் இழுத்து அவரை பூமியிலே விளத்தினான். அவனை வந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன தூதர்கள், அவன் ஆவிக்குரிய மேல இருந்தவங்கள பூமியில தள்ளிட்டான். நல்லா ஆவிக்குரிய தரமா இருந்தவங்க நீங்க வேலையா மாறிட்டாங்க. ஏன் மாறிட்டாங்க? சாத்தான் தன்னுடைய பொய்யினால அவங்களை வீழ்ச்சி அடைச்சு. சாதாரண பகிர குரலே பிரயாணம் பண்ணுங்க. இது வந்து அதோனியா பக்கம் வந்து யோபு சேர்ந்து விட்டான். இது வரைக்கும் யோபு அதிக யுத்தங்களை பண்ணினான், சின்சியர் பிலீவரா இருந்தான், சின்சியர் கேப்டனா இருந்தான், தாவீதுக்காக எல்லா யுத்தங்களையும் பண்ணவன். கடைசி நேரத்துல அவன் ஏன் சேர்ந்தான் என்றால் தாவீது சொல்றான், நீ அத்தனையாவது கொண்டது தப்பு, அவன் நல்லவன், ஒன்றை விட அவன் நல்லவன், அவனை எனக்கு தெரியாம என்கிட்ட ஒண்ணு சொல்லாம நீ அவனை கொண்டுட்டான். அவன் ராஜ்யபாரத்தெல்லாம் என் பக்கம் திருப்பணம் என்கிட்ட பேச வந்தான், சவுலின் ராஜ்யத்தை என்கிட்ட திருப்பணம் வந்தான், நீ அவனை வந்து கொலை பண்ணி போட்டான், அவனுடைய ரத்தத்தை நீ வழியை விட்டுட்டான், உன்னுடைய காலில் ரத்தம் வடித்தது, நீ செஞ்ச காரியம் தப்பு, ஆனாலும் நீ என் கூட சேர்ந்து யுத்தம் பண்ணி இருக்கிறா, உன்னை நான் வந்து விடுறேன், ஆனாலும் நீ செய்த காரியம் தப்பு. அமாசா வந்து இருந்தால் அமாசாவை ராஜாவாக்குன்னு நினைச்சான். யோபு மேல அத்தனை கொண்டது மனசு, தாவீதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ போய் அவனை அடிச்சது தப்பு, அவனுக்கு நீ இந்த காரியத்தை செய்தது தப்பு அப்படி சொல்லும் பொழுது மனசு கஷ்டம் தான், நீ செஞ்சது தப்பு தான். அது
நீ எனக்கு தெரியாத அந்த காரியத்தை நீ செய்துட்ட, நீ கர்த்தரை ஜெபம் செய்யல, நீ மாம்சத்தின்படி நீ அந்த காரியத்தை செய்துட்ட, நீ போய் அங்க கெட்டவர்களை சொல்லி சண்டை போடுறது அது மாம்சத்தோட, நீ ஜெபம் பண்ணல, ஜெபத்துல வைக்கல, நீ எனக்கு தெரியாம அதை செஞ்சிட்டா, கர்த்தருக்கு தெரியாம உன் சொந்த இஷ்டப்படி நீ செய்யறா, இது தவறு. அப்படி யோபு சொன்னனால இந்த யோபு படுக்கிறவன நீ எடுத்துட்டு அமாசா யூதா அமாசாவை ராஜாவாக நினைக்கும் பொழுது அமாசாவையும் கொண்டு போட்டு விட்டான். தாவீதுக்கு தெரியாம கொண்டு போட்டுட்டான். தாவீது ஒரு வார்த்தை சொல்லாம அமாசா கேப்டன் ஆயிடுவான், நான் இல்லாம அவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் நல்லவங்க, உன்னை விட நல்லவங்க நீ கொலை செய்து விட்ட. நீ ஒஸ்ட், அவங்க நல்லவங்க, அவங்க குட்டு. ஆனா நீ உன்னுடைய புத்தி வந்து என்னன்னா அவங்கள சாவடிச்சு போட்டுட்டா, அவங்க ஆத்மாவை சாவடிச்சு போட்டுட்டா. கிரேட்டஸ்ட் சின் அது. அப்படி சொன்னதால இந்த யோபுக்கு ரொம்ப இது. அதனால பார்த்தா கடைசி நேரத்தில் வந்து அகோனியா பக்கம் சேர்ந்துட்டான், பிசாஸ் பக்கம் சேர்ந்துட்டான், லூசிபர் பக்கம் சேர்ந்துட்டான். அது மாத்திரம் அல்ல என்றால் இந்த ஆசாரியனாகிய அபியத்தாரும் என்ன சென்றால் இந்த பாசனம் போய் சேர்ந்துக்கிட்டார், இந்த போதகர் போய் அங்க சேர்ந்துக்கிட்டாரு. இத தாவீது வந்து கர்த்தருக்கு பிரியமான ராஜா ஆசரிப்பு கூடாது அங்க தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய பாடலோடு ஆடலோடு கொண்டு வந்து ஆராதனை முறைமைகள் எல்லாம் வர்ஷிப்பிங் ஆராதனை செய்வது, இசைக்கருவிகளை இசைப்பது எல்லாத்தையும் அவன் ஒழுங்குபடுத்தி இருக்கும் பொழுது இந்த ஆராதனையில விருப்பலாம அவன் ஏதோ ஒண்ணு தாரான், அவன்கிட்ட போனா ஏதோ கிடைக்குது அப்படின்னு நினைச்சு இவன் போகும் பொழுது அதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆனா சாதோக்கும் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயும் தாவீது கொடுக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியா கூட்டத்தையாய் சாதோக் ஆசாரியன் ரியல் மாஸ்டர் சாதோக் அபியத்தார் இனிவான ஆலயத்தை இச்சிக்கிறவன். இந்த சாதோக் ரியல் மாஸ்டர், இந்த பெனாயா ரியல் கேப்டன், ரியல் சோல்ஜர், நாத்தான் வந்து ரியல் ப்ராஃபட் உண்மையான தீர்க்கதரிசி. இன்னும் தாவீதோடு சில பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. இவங்க தான் எலைட் பீப்பிள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க நீங்க கவனிக்கும் பொழுது நடந்த சம்பவம் இந்த அகோனியாவுக்கு தெரியும் யாருக்கு போனா நம்மளுடைய காரியத்தை நம்ம பொய் அவங்க நம்புவாங்க, நம்ம வார்த்தையை யார் நம்புவாங்க அப்படின்னு தெரியும். பலவீனமான ஆத்மாக்களை பிசாசு வச்சிருக்கிறோம். பலமான விசுவாசி, இந்த விசுவாசி சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்க பாசம் சொன்னாதான் கேட்பாங்க, நம்ம சொன்னா கேட்க. இவங்கள போகக்கூடாது, நம்ம கதைகளெல்லாம் அவங்கள்ட்ட வீசணும், அவங்க சொன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இந்த இவங்கிட்ட சொன்னா ஏற்றுக்கிட மாட்டாங்க, இவங்க நம்மளை வந்து பிளான் பண்ணிடுவாங்க, அடிச்சு ஒரேடியா வீழ்த்திடுவாங்க, நீ பேசுறது தப்புன்னு சொல்லிடுவாங்க. அங்க போனா நம்மளை ஆமா ஆமான்னு தர சாசு பலவீனமான ஆத்மாக்களை அறிந்திருக்கிறான். உங்கள்ட்ட வந்து யாராயும் மாத்திக்கிறது மாதிரி பேசுவாங்கன்னா நீங்க பலவீனமான ஆத்மா. பார்த்து நீங்க பலமான ஆத்மாவா இருக்கா உங்கள்கிட்ட வர மாட்டாங்க. அப்படி உங்களை பலவீனமான ஆத்மா நினைச்சு சொன்னீங்கன்னா நீங்க டக்குன்னு பதில் கொடுத்தீங்கன்னா திருப்பி வர மாட்டாங்க. குழந்தைகளா சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது. பலவீனமான ஆத்மா ஆவியில வல்லமா பவர்ஃபுல்லா இருக்கவங்க போக மாட்டாங்க. இது பலவீனமான ஆத்மா, இது இப்படியும் பண்ணும் அப்படியும் பண்ணும், நாடல் மாதிரி ஆடும், பாஸ்டர் பக்கம் சேரும் நம்ம பக்கம் சேரும், இப்படி பேசும் அப்படின்னு அந்த ஆத்மா அவனுக்கு தெரியும். அவனுக்கு அதெல்லாம் யோபை பார்த்துக்கிட்டான், அபியத்தாரை பார்த்துக்கிட்டான். இதோ என்ன செய்தார், இதோ அபியத்தார் ரிலீஜியஸ் பவர், இதோ யோபு வந்து பொலிட்டிக்கல் பவர். இந்த 2 பவர் அவன்கிட்ட வந்துச்சு. இப்பொழுது இருக்கிற சாதோக் இருக்கிறான், ரியல் வந்து ரியல் சாதோக் வந்து ரியல் ப்ராஃபெட், இதோ ரியல் பிரீஸ்டர். இதோ இருக்கிறார் இந்த நாதான் வந்து ரியல் ப்ராஃபெட். இது அவனோட இந்த பராக்கிரமசாலி பெனாயா ரியல் சோல்ஜர். பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணுகிறேன் அவங்கெல்லாம் போக அவனுக்கு தெரியும் யார் வஞ்சிக்கப்படுவான்ட்டு. அதனால உங்கள்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட ஏன் வராங்க, உங்களை அடையாளம் காமிக்கிறாங்க, நீங்க வஞ்சிக்கப்படுவீங்கன்னு அவங்க பார்க்குறாங்க, அவங்க நினைக்கிறாங்க. இந்த வார்த்தைக்காக நிற்கிறாங்க விசுவாசப்பட்டவர்கள். அங்க நிறைய பேர் சேர மாட்டாங்க, நிறைய பாஸ்டர் கூட என்கிட்ட சேரது இல்லை. ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார். அமிதமானது ஈகிள், இதை ப்ராபர்ட் சாலமன் வந்து லேப், இதை கிங் டேவிட் வந்து லயன். லேப், ஈகிள், லயன் இந்த 3 ஒண்ணா இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம லேப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இத லயன் அவர்தான். இத இந்த
என்றால் ஈகிள் அவர்தான். ஹalleluya. lamb, eagle, lion இந்த மூணு ஒண்ணா இருக்குது. இது இங்க இருக்கு. lamb, eagle, lion வர முடியாது. என்ன சொல்றால் பின்வாங்கி போன ஆத்மாக்கள் இருக்கும். ஆவியில பலவீனமா இருக்கிற ஆத்மாக்கள், சாத்தான் பலவீனமான ஆத்மாக்களை இருக்கிறான். அந்த ஆத்மாக்களை அவன் நஞ்சிக்க முடியும். ஆனா இந்த ரியல் பிரிவரைக்கு இருக்கிறாங்க. அவன் என்ன செய்தான்? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதோனியா இன்றோகேலுக்கு சமீபமான சோகெலேத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து, அவர் என்ன செய்தார்? சோகெலேத் என்ற கல்லின் மேல் ஆடு மாடுகளை அடித்து நல்ல பெரிய விருந்து செய்கிறான். நிறைய ஆடு மாடுகளை அடித்து அவங்களுக்கு பெரிய விருந்து பண்ணுகிறான். இவங்க போஜனம் பண்ணி அங்க சந்தோஷமா இருந்து என்ன செய்யறால் அதோனியாவை அன்னைக்கு ராஜாவாக மாற்றுகிறார். அந்த சோகெலேத் என்றால் என்ன அர்த்தம் என்றால் லைக் தி சர்பென்ட் என்ற அர்த்தம். சர்பென்ட் வந்து வழுவி போகும், வளவளன்னு போயிடும். பாம்பு பிடிச்சா வழுவிட்டு போயிடும். வழுவி போகிற ஜனங்கள், வழுவி போகிற என்னுடைய வழிகளை அறியாதவர்கள், எப்பொழுதும் பேக்ஸ்லைடிங் சோல். வழுவி போகிற ஜனங்கள் நினைச்சு நிற்க மாட்டாங்க. வழுவி போகிற ஜனங்கள் அவங்க தான் அதோனியாவோட சேர்ந்தாங்க. நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் வார்த்தைக்கு உண்மையா இருக்கும். சூழ்நிலைகள் எவ்விதமா மாறினாலும் வார்த்தைக்கு உண்மையா இருக்கும். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். எந்த சூழ்நிலை மத்தியில நீங்க வேலையாக இருக்கீங்கன்னா உங்க சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி, இதனால தான் இப்படின்னு சொல்லக்கூடாது. சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய faith வந்து unchanging, unwavering ஆயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு? the prophet begins to reveal. இப்பொழுது இந்த விதமாக செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் ராஜகுமாரனை கூட்டி விட்டான். இத சேனை தலைவர் யோபை வசப்படுத்திட்டான், அபியத்தாரை வசப்படுத்தி விட்டான், இன்னும் நிறைய பேரை வசப்படுத்தி அவன் ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே ஆடு மாடுகளை வெட்டி பெரிய விருந்து செய்து தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்துகிறார். இந்த செய்தியை நாத்தான் என்ற தீர்க்கதரிசி பத்சேபா பத்சேபாளுக்கு அதை ரிவீல் பண்ண தெரியாதா? அதோனியா போயிட்டு இன்னைக்கு ராஜாவாயிட்டான். யோபு அபியத்தாரெல்லாம் அவங்க கூட போயிட்டாங்க, ராஜகுமாரெல்லாம் போயிட்டாங்க. ஆனா உன்னைய கூப்பிடல, என்னைய கூப்பிடல, சாலமோனை கூப்பிடல, பெனாயாவை கூப்பிடல. இதெல்லாம் சாங் பிரிவர்ஸ் செல்லுபடியாக. அதனால அவன் ஒரு கூட்டத்தை தேடிக்கிட்டு அவன் போய் ராஜாவாயிட்டான். தெரியாதா? பத்சேபாள் சொல்லப்படுது. அது தெரியாதான்னு சொல்லி அந்த ஸ்கீமை ரிவீல் பண்ணுவது. இரண்டாவது ஒரு கவுன்சிலிங் கொடுத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 7 மணியில் தரப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ப்ராஃபட் வந்து நமக்கு ரிவீல் பண்ணுகிறார். பத்சேபா வந்து பிரைவேட் அடையாளமா இருக்கிறார். இதே போல சாத்தான் வந்து சீக்கிரமா ராஜாவாக மாற போகிறான். ஹல்லேலூயா. He is getting ready to for enthronement. அவன் சிங்காசனத்துக்கு அவன் வர போகிறான். As God over the earth, பூமியின் மேல ராஜாவாக போகிறான். இத மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறான். அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. He was getting ready to take over the throne என்று சொல்லி அந்த ஸ்கீமை வந்து ரிவீல் பண்ணும் பொழுது பத்சேபாள் அப்படியான்னு கேட்கிறார். ஷார்ட் நியூஸ். He began to give counsel to the bride Bathsheba. இதால் பத்சேபாளுக்கு அவன் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ராஜாட்ட போய் சொல்லு. ராஜாவுக்கு இந்த விவரம் தெரியாது. நீ ராஜாட்ட போய் சொல்லு. நான் உனக்கு பின்னால வந்து நீ சொல்றத நான் உறுதிப்படுத்துவேன். அதுக்கு பின்னால வசனத்துல வாசம். அவன் பத்சேபா என்ன செய்வாள்? நாத்தான் தீர்க்கதரிசி செய்திக்கு வந்து அவள் கீழ்ப்படுகிறாள். அவள் வந்து பத்சேபாள் தாவீதை போகும்பொழுது சூனேம் ஊராளாகிய அந்த அபிஷால் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். பத்சேபா சொல்றார், நீ வந்து சாலமோன் ராஜாவாக வருவான் என்று என்கிட்ட சொன்னீரே. இப்பொழுது அதோனியா வந்து யோபையும் அபியத்தாரையும் இன்னும் வந்து ராஜகுமாரனையும் அநேகரை சேர்த்துக்கொண்டு பெரிய விருந்து செய்து ராஜாவாயிட்டது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். உடனே நாத்தான்கள் பின்னால வருகிறான். யார் வரா? நாத்தான்கள் உள்ள வர சொல்லுங்க. நாத்தான்கள் சொல்லுகிறார், உமக்கு பின்பு யார் ராஜாவா இருக்கிறாருன்னு நீர் இன்னும் சொல்லல. இன்னைக்கு அதோனியா வந்து எங்களை அழைக்கல, என்ன அழைக்கல, பெனாயாவை அழைக்கல, சாலமோன் அழைக்கல. ஆனா அபியத்தார் யோபெல்லாம் சேர்த்து கொண்டு போய் அந்தமான ஆடு மாடுகளை வெட்டி பெரிய விருந்து செய்து இதாங்க கர்த்தர் வந்து என்றால் சேலை கிங் அதோனிஜா வாழ்க என்று சொல்லுகிறார்கள். உனக்கு தெரியாதா?
ஒருவேளை உங்களுடைய ஆலோசனைப்படிதான் அது நடக்குதா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது என்ன சொல்றாரு என்றால், நான் இந்த தினத்திலே நான் சாலமோனை ராஜாவாக்கிறேன். அமிதமாக அவர் சொல்றார். He had not yet shown who was going to be the true potentate. யார் ஏக சக்கராதிபதி என்பதை ராஜா இன்னும் வெளிப்படுத்தல. ராஜா மனசுக்குள்ள இருக்கிறது. ஆனா பத்சேபாளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், இருந்தாலும் வெளிப்படையா சொல்லல. சாலமோன் தான் ராஜாவாக வருவான் என்று இதுவரைக்கும் வெளிப்படையா சொல்லல. அவனுடைய மரண நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விதமான ஒரு சஸ்பென்ஸ் இருப்பதால தான் அதோனியா ராஜாவாய் மாறினான். நீர் சொன்னீர்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். The king had the secret settled in himself. அந்த ரகசியத்தை தனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென். மில்லினியம் வரப்போகுது. எத்தனை விசுவாசிகள் எலெக்ஷன்ல பாடுபடுறாங்க. சில இருந்தாலும் விசுவாசிகளும் பின்வாங்கி போய் எலெக்ஷன்ல அவங்க அரசியல்ல சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல நம்ம இருக்கும் பொழுது அதோனியா பக்கம் சேர்ந்த மாதிரி நம்ம சாலமோன் கிங்டம் வரை எதிர்பார்க்கிறோம். அதோனியா ராஜா வரை நம்ம எதிர்பார்க்கிறோம். உலகத்தின் மனுஷன் நம்மை ஆள நம்ம விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து என்னை ஆளவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளவில்லை. எதிர்ப்பு எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவை பாரும். அல்லது ரியல் பிலீவர். எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. Adonijah was taking over the kingdom. Adonijah was trying to take over. அவன் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். The mystery of iniquity, how it was working. அக்கிரமத்தின் ரகசிய கிரியை தடை செய்கிற நீக்கப்பட்டாருடைய அவன் வெளிப்பட மாட்டான். தடை செய்கிறது யாரு? பிரைட். Hallelujah. The Holy Spirit. The Holy Spirit in the bride. நம்ம மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவது ஆன்டிகிரைஸ்ட் இருக்கிறது. அதோனியா ஆன்டிகிரைஸ்ட் அடையாளமாக இருக்கிறார். இங்கே மனவாட்டி அதை தடை பண்ணி கொண்டிருக்கிறார். ராப்சர் அதை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. 2:2000 அக்கிரமத்தின் ரகசிய கிரியை செய்ய அதோனியா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த சீக்கிரட்டு தாவீதுடைய இதயத்தில் இருக்கு. யாரு ராஜாவாக மாறுவேன்? நமக்கு அநேக குமாரர்கள் இருக்கிறார். அந்த குமாரர்கள் யார் ராஜாவாக மாறுவேன் என்று சொல்லல. இப்பொழுது இந்த அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்பட்ட பின்பு இப்பொழுது தாவீது என்ன செய்கிறார்கள்? பத்சேபாளிடத்திலையும் அந்த நாத்தான் தீர்க்கதரிசியிடத்திலையும் அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். சாலமோனை இந்த தினம் நான் சிங்காசனத்தை வைக்க போகிறேன். ஆமென். Nathan represent the prophet. Bathsheba represent the bride. இன்னைக்கு தீர்க்கதரிசிக்கும் பிரைடுக்கு தான் ரகசியம் வெளிப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. முதலாவது தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்டது, இன்றைக்கு பிரைடுக்கு வெளிப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்தார். ஹல்லேலூயா. The kingdom of God is coming. Hallelujah. இந்த உலகத்தின் மேல் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அதற்கு முன்னதாக ராப்சர் வர வேண்டும். அக்கிரமத்தின் ரகசிய கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை வெளிப்படப்பட்டிருக்கிறது? 22ஆம் வசனம் 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதான் நாத்தான் என்ன செய்யறான் என்றால் அங்கே தாவீதோடு கூட பேசுகிறான். 28ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த தாவீது சாலமோனை ராஜாவாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு 32ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், சாலமோனை என்னுடைய கோவேரி கடலின் மேல் ஏற்றி கீகோன் என்றதான அந்த இடத்துக்கு கொண்டு சென்று அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க. பின்பு அவனை பவனியாக எக்காலங்களை ஊதி இங்கே எருசலேமுக்கு கொண்டு வாருங்கள். என்னுடைய சிங்காசனத்திலே அவனை வீட்டிற்க செய்யுங்கள் என்று பெனாயா, சாதோக், நாதான் என்று Nathan the prophet, Zadok the priest anointed Solomon as king over Israel. Hallelujah. வாசிக்கலாம். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றார். வாசிக்கலாம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவரை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். Anoint him their king over Israel and
ye with the trumpets and say, God save the King Solomon. அங்க அதோனியா வாழ்க, God save the King Adonijah அப்படின்னு அங்க வாழ்க சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இங்க வாழ்க சொல்றாங்க, God save the King Solomon. இத கர்த்தர் வந்து என்ன செய்றார், ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் வாழ்க, ஹல்லேலூயா, நீர் வாழ்க, ஹல்லேலூயா. சாலமோனை எப்படி ராஜாவா மாற்றினாங்களோ அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் பவனி போனார். நீங்க சாலமோனை கொண்டு போய் அங்கே நீங்க அபிஷேகம் பண்ண கீகோன் என்ற பள்ளத்தாக்கிலே கொண்டு போய், அவன் கீகோன் என்றால் என்ன, வேலி ஆஃப் கிரேஸ். The valley of grace. அங்கே நிறைய தண்ணீர் இருக்கு அந்த கீகோன் பள்ளத்தாக்கில், அது வேலி ஆஃப் கிரேஸ். அவன் ஒரு கல்லுல கொண்டு போய் ஆடு மாடுகளை வெட்டுறான், அது வந்து செர்பென்ட் ஆகி இருக்கிறது. இங்க வந்து வேலி ஆஃப் கிரேஸ், ஹல்லேலூயா, அந்த கிருபை பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் என்னுடைய மகன் சாலமோனை அபிஷேகம் பண்ணுங்க. நாத்தானும் என்ன செய்தால் அந்த அந்த சாலோமுக்கும் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அபியத்தார் நல்ல ஆசாரி கிடையாது, சாலோம் நல்ல ராஜா. இவன் உண்மையான ஊழியக்காரன் கிடையாது, இவன் உண்மையான ஊழியக்காரன். ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்குது. வித்தியாசத்தை கண்டுபிடிக்காதவங்க தான் வஞ்சிக்கப்படுறாங்க. அதோனியா உண்மையான கிங் கிடையாது, சாலோமன் உண்மையான கிங். ஹல்லேலூயா. சிலருக்கு டிசர்ன்மெண்ட் இல்லாம இருக்கு. நமக்கு டிசர்ன்மெண்ட் தேவை, பசுதாய் பேசா நமக்கு டிசர்ன்மெண்ட் தேவை. யார் உண்மையான ராஜா? இயேசு உண்மையான ராஜா. ஹல்லேலூயா. யாரு ட்ரூ மினிஸ்டர்? இயேசு கிறிஸ்துவோடு நினைச்சிருக்கிறது தான் ட்ரூ மினிஸ்டர். தன்னுடைய சொந்த மனசின்படி போகிறவன், தன்னுடைய ஓன் பிளான், தன்னுடைய ஓன் டிசிஷன் படி போறவங்க ட்ரூ பிரீஸ்டர் கிடையாது. அந்த வேலி ஆஃப் கிரேஸ், அந்த வேலி ஆஃப் கிரேஸ்ல போயிட்டு என்ன செய்றாங்கடா, அனாயிண்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு பெத்தானியா என்ற இடத்துல வரும்பொழுது ஒரு கழுதை, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. ஏன் அவிழ்த்தீங்கன்னு சொன்னா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. அது ஆண்டவருக்கு அவர் சிருஷ்டித்த கழுதை. ஹல்லேலூயா. நீ ஒருவேளை வச்சிருந்தாலும் நீ அதுக்கு எஜமான் கிடையாது, அவர் தான் எஜமான். சிருஷ்டிகர்த்தர் அவர் தான், அவரே எஜமான். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. இத வஸ்திரங்களை போட்டு அவர் மேல அவரை ஏற்றி கொண்டு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் சோதரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த கீகோன் பள்ளத்தாக்கில் இருந்தது சாலமோனை எப்படி கோவேரி கழுதை ஏற்றி கொண்டாங்க, குதிரை மேல ஏற்றல, கோவேரி கழுதை மேல. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து கிடைக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சாலமோன் வந்து எருசலேமில் வந்து அங்கே சிங்காசனத்துல வீற்றிருக்கிறான். இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த பெத்தானியால இருந்து பவனியா புறப்பட்டு அவர் வந்து தேவாலயத்துல வந்தார். தேவாலயத்துல வந்து உலாவினார். பாத்தீங்களா? the same அதேதான். இயேசு கிறிஸ்து எப்படி அதான் சாலமோன் குதிரை மேல ஏத்திட்டு வரல, கோவேரி கழுதை மேலே. இயேசு கிறிஸ்து கோவேரி கழுதை ராஜா, கழுதை மேலே கழுதை குட்டியாகி மரியின் மேல் வருகிறார். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே கெம்பீரி. ஹல்லேலூயா. அவங்க காலத்தை ஊதினார்கள். செவன் ட்ரம்பட் அங்கே ஊதப்பட்டது. ஹல்லேலூயா. செவன் ட்ரம்பட் மினிகேட்டை கொண்டு வருகிறது. செவன் ட்ரம்பட் விரோதிகளுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது. பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. ஹல்லேலூயா. எக்காலத்தை ஊதினார்கள். 34 வசனத்தை வாசிக்கிறார். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இதோ சாலமோன் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார்கள். God save the King Solomon. Hallelujah. God save King Solomon. Great trumpet blow that announce who is king. And the great trumpet என்னன்னா யார் ராஜா. Hallelujah. அதோனியா சாலமோன் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்து வருகிறார். ஆன்டி கிரைஸ்ட் பீரியடுக்கு முடிவை ஏற்படுத்துகிறார். நீங்க கவனிக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, கீகோன் என்ற பள்ளத்தாக்கிலே கொண்டு சென்று அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்ம ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தான்னு அனாயிண்ட் பண்ணுறோம். ஹல்லேலூயா. நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று அவரை அபிஷேகம் பண்ணுவோம். அதோனியா தானே ராஜாவாக மாறும். கொடுங்கோல் மன்னர்கள் ஹிட்லர், முசோலினி, என்னுடைய முடிவை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஹிட்லர், முசோலினி, 8 men, இதோ ஸ்மாலிங், கொடுங்கோல் மன்னர்கள் யூதர்களை கொண்டு குவித்தார்கள். தாங்களே ராஜாவாக மாறும்.
முஷாரப் என்ன செய்தான் என்றால் பாகிஸ்தான் ஆட்சியை கவிழ்த்து போட்டு அவனே பாகிஸ்தான் அதிபதியாக மாறி அதான் தாங்களா ராஜாவாக மாறு. இது நம்மளா ராஜாவாக மாற்று. நம்ம அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதிக்கு எல்லாம் ஜனநாயகன் சொல்லுவோம். அது கொடுங்கோல் மன்னர்கள் தங்களை தாங்களே ராஜாவாக பிரகடனப்படுத்துவது. இங்க அப்படி இல்லை. இதாக என்றால் ஜனங்கள் எல்லாரும் போனார்கள், இதோ அபிஷேகம் பண்ணினார்கள். சாதோக்கும் அங்கே நாத்தான் அபிஷேகம் பண்ணி இதோ Lord say the King Solomon hallelujah ராஜாவே வாழ்க என்று எக்காலத்தை ஊதினார்கள். பெரிய ஆரவாரம் கேட்டது. இதோ இப்பொழுது என்ன சொன்னால் நகரம் தாவீதின் சிங்காசனத்தை எஸ்ரேலில் சிங்காசனத்தை வீச்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அது அவன் மனசு அவனா ஏற்படுத்தி கொண்டது. Another great chamber when it's known they will announce who is king. யார் ராஜா? சாலமன் ராஜா, இயேசுவே ராஜா, அவர் நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா, கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ், கிங் ஆஃப் பீஸ். அது பிறகு கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதி. ஹalleluya. இயேசு கிறிஸ்து ஏக சக்கராதிபதி. இத தீர்க்கதரிசி நாத்தான் தான். இங்க தீர்க்கதரிசிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு நம்ம செய்தில இருக்கிறது. இந்த பைபிளை விட தீர்க்கதரிசி ஸ்பெஷலா இருக்கு. ரெண்டு வாரத்துக்கு மேல ஒருத்தர் வந்தார், நம்ம சபைக்கு போனேன். அந்த சபையில பைபிள் பெருமை தீர்க்கதரிசி செய்தி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த புஸ்தகம் தான் வச்சிருக்கிறாங்க. அவர் பிரசங்கம் பண்றாரு, அந்த புஸ்தகத்துல இருந்து தான் வாசிக்கிறார். எல்லாரையும் அதை பாருங்கிறாரு. எத்தனை வருஷமா அப்படி செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா? பல வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறார். ஆண்டவர் இந்த பைபிளை கொடுத்துட்டாரு. இந்த பைபிளை தோல்விக்கு வச்சுட்டு 7 சீட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க நாதான கிங்கா மாத்துறாங்க. நாதானியேல் ராஜா கிடையாது, சாலமன் தான் ராஜா. ஹalleluya. சாலமன் தான் தாவீதின் குமாரன். ஹalleluya. நாதான் அவங்க ஜாப் இருக்கு, அனாயிண்ட் பண்ணுது. ரியல் ப்ராஃபிட் இருக்கு நாதான். அதே போல தீர்க்கதரிசி நாதானா இருக்கிறார், ரியல் ப்ராஃபிட். இத ரியல் பாஸ்டர் அங்க சாதோக் இருக்கிறார். இத ரியல் கிங் சாலமன். ஹalleluya. இத தாவீது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார், தாவீது ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரால ஏற்படுவதும் மனுஷனால ஏற்படுவதும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நாம அவரை ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று முடிசூட்டுகிறோம். ஹalleluya. முடிசூட்டத்தின் பின்பு அவர் கிங்டத்தை ஏற்றுகிறோம். இந்த செய்தி என்ன செய்தால் அங்க என்ன பெரிய சத்தம் கேட்குது. விருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதோடைய ராஜாவாயிட்டான், இந்த பெரிய அந்த சிங்காசனத்தை வீச்சிருக்கணும் அப்படின்னு செஞ்சால் இருக்கும் பொழுது அங்க என்ன பெரிய சத்தம் கேட்குது. எஸ்ரேல்ல பெரிய சத்தம் கேட்குது. உடனே என்ன செஞ்சால் யோனத்தான் ஒருத்தன் பாரு, வாசிக்க நேரம் இல்லை. அவன் சொல்லுதான், நீ கெட்டிக்காரன், நீ நல்ல பையன், நீ நல்ல செய்தியை கொண்டு வருவான். அவன் நல்ல செய்தியை கொண்டு நீ கெட்டிக்காரப்பா, நீ நல்ல பையன், நல்ல செய்தியை கூட நான் சொல்லுதான். இதே போல சாலமோன் ராஜாவாக மாற்றிருக்காங்க. ஜனங்கள் எக்காலத்தை ஊதி சந்தோஷமா இருக்கிறாங்க. ராஜாவாகிய தாவீது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய மகன் ராஜாவாக இருப்பது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். வேலையாவும் மற்றவங்க வாங்க, உங்களுடைய சிங்காசனத்தை பார்க்கணும், சாலமோன் சிங்காசனத்தை ஆண்டு பெரியதாக மாற்றுவாராக. இப்படி ஜனங்கள் எல்லாரும் சாலமோனை ராஜாவாக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுதான் இந்த சத்தம், எக்கால சத்தம். 7th trumpet தான் கேட்கிறது. ஹalleluya. சாலமோன் ராஜாவாக மாறி இருக்கிறார். ஹalleluya. இந்த செய்தி கேட்டு 40ஆம் வசனம் வாசிக்கலாம். இன்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீட்டிற்கு செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். என்னுடைய கண் காண என்னுடைய மகன் என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹalleluya. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தது போல ஜெயம் கொண்டு எவன் என்னுடைய சிங்காசனம் என்னோடு உட்கார்ந்து அருள் செய்கிறேன். ஹalleluya. ஆண்டவர் உங்களை சிங்காசனத்தை வீற்றிருக்கப்படுகிறார். ஆமென். வெளிப்படுத்த 3:21. நான் சிங்காசனம் இருக்கிறது போல நீங்கள் சிங்காசனத்து உலகத்தை ஆளுகை செய்வீர்கள், பூமியை நியாயம் தீர்ப்பீர்கள். ஹalleluya. இது மன ப்ராமிஸ் வேர்ட் கொடுக்கப்படுது. வேலி ஆஃப் கீஹோல். அந்த கீஹோல்ல என்ன சொல்றாங்க? The bride is crowning king in the marriage supper. இது ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துல இயேசுவை நம்ம ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறோம். இந்து அவர் பூமிக்கு வந்து உலகத்தை அவர் ஆள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுவரைக்கும் இதை பார்த்த உடனே அவன் பீஸ் ஆன்டி கிரைஸ்ட், அவனுக்கு பயம் எடுத்துச்சு. அவன் கூட சேர்ந்தவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பகுதியா ஓட ஆரம்பிச்சான். இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள்,
7 வழியா உனக்குள்ளாக ஓடி போவார். 7 வழியா ஓடிட்டான், அவனும் ஓடிட்டான். ஒரு பக்கத்துல ஓடுறான், அபியத்தார் ஒரு பக்கத்துல ஓடுறான், எல்லாம் ஓடிட்டாங்க. இவனு என்ன செய்வான்? அதுவும் சொலமன் ராஜாவாயிட்டாரு, என்ன செய்யுது? உயிருக்கு இப்ப ஆபத்து. இவன் ராஜாவா மாறி சொலமனை கொலை செய்ய வேண்டும் நினைத்தான். ஏன்னா அவன் போட்டிக்கு வரக்கூடாது, அவனை கொலை செய்ய நினைச்சான். இப்போ காரியம் மாறி போச்சு. சொலமன் ராஜாவாயிட்டான், இப்பொழுது இவனுக்கு உயிருக்காது. அவன் என்ன செய்யறான் என்றால், ஓடி போய் என்ன செய்யறான்? அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொடுத்தான். எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். இதோ இவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். எதுக்கு தொடர்ந்து வாசிக்கிறான்? இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவார். பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று ஆணையிட்டால் நான் வருவேன். பலிபீடத்தின் கொம்புகளை இறக்கத்துக்காக கெஞ்சி, அதான் பலிபீடத்துக்கு. இப்போ அவருடைய உயிருக்காக இறக்கத்துக்காக கொஞ்ச நேரத்துல சீனரி எப்படி மாறிட்டு இருப்பாரு. நான் நாடி போறவனுடைய முடிவு அதுதான். கர்த்தர் கர்த்தர் சொல்லி அவருடைய ஜபத்துல காத்திருந்து பயவைத்தியா அடங்கி ஒடுங்கி அடங்கி இருந்து தாழ்மையா இருந்தா அவங்களால உயர்த்துவாரு. அல்லேலூயா. சொலொமோன் சமாதானம், சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதோனியா இருக்கு. இதோ சொலொமோன் சமாதானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையா இருக்கிறார். கர்த்தரே அவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தரே அவனை உயர்த்துகிறார். இப்படி இருக்கும் பொழுது அதோனியா தன்னுடைய உயிருக்காக இறக்கத்துக்காக கெஞ்ச வேண்டியதாக வந்தது. இது அப்படி வரும் பொழுது சொலொமன் சொல்கிறான் என்றால், அவன் யோக்கியன் என்று நடந்து கொண்டான். அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டான். அவன் தலைமையில் ஒன்றும் தரையிலே விழப் போவதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமே ஆகிய அவன் யோக்கியன் என்று நடந்து கொண்டால், இப்ப அவன் பலிபீடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போக்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப ஒப்பதவாயிருவான். அதுக்கு பிறகு சத்தியத்தை அவனுக்கு நான் நல்ல மாதிரி இருப்பேமா, அதுக்கு பிறகு அவன் பார்க்கலாம். அவன் அதே காரியத்தை திருப்பி செய்வான். அவன் யோக்கியன் என்று விளங்க பண்ணினால் அவன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட ஒன்றாகும், ஒரு சேதம் அவனுக்கு வராது. யோக்கியன் என்று விளங்க பண்ணினானா இல்லையே. 3ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது அபிசாக எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லி பசைபாட்டை கேட்கிறான். பசைபால் அவன் ஒரு சின்ன வேண்டுகோள். அவன் அந்த அபிசாக்கு அழகான பெண்ணவா, அந்த அபிசாக கேட்கிறான். நீர் ஏன் அபிசாக கேட்கிறீரியோ என்ன செய்தால், நீர் ராஜபாரத்தையே கொடுத்துக்க வேண்டியதானே. அபிசாவு கடைசியில தாவீதுக்கு வந்த அழகான ஒரு பெண்ணை பணிவிடை செய்து கொண்டிருந்தால், அபிசாக மேரேஜ் பண்ணா தாவீது மனைவி வாகம் பண்ண மாதிரி அர்த்தம். ராஜபாரத்தை அவன் பக்கத்துல போயிருந்தேன், ஏன் ராஜபாரத்தையும் கேட்க கூடாதா? அவன் யோக்கியன் என்று விளங்க பண்ண. அடுத்த அதிகாரத்தில் அவன் யோக்கியன் என்று விளங்க பண்ணல. அவன் பெனையாட்ட கட்டளையிடலாம், பெனையா அவனை வெட்டி கொடுத்தான். யோக்கியன் என்று விளங்க, அவன் ஆவிக்குரியவன் என்று விளங்க பண்ணவில்லை. சொன்ன இறக்கத்துக்கு கேட்டான், மன்னிப்பு கேட்டான், பழையபடி அவன் வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்கிறான். காலமானது வெளிப்படுத்துகிறது, திருந்தல, மனம் திருந்தல, தன்னுடைய பழைய வழியை விடல. அதனால அவன் யோக்கியன் என்று விளங்க பண்ணாதனாலே அவன் கொலை செய்யப்பட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இப்பொழுது 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பூமியை கெடுத்தவரை கெடுத்ததற்கு காரணம் சொலொமன் கிங்டம் வருகிறது. 7ஆம் முதல் 8ஆம் முதல் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவின் ராஜ்யங்கள். 12ஆம் என்ன வாசிக்கும், பூமியை கெடுத்தவரை கெடுப்பதற்கு காரணம். 1 ராஜ்யங்கள் 2ஆம் அதிகாரத்திலே இதோ இங்க வாசிக்கும் பொழுது முதல் சில வசனங்களை 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது சொலொமன் சொல்லுதான், நீ உன்னுடைய ராஜ்யபால் நிலைச்சிருக்கணும்னா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. சிங்காசனத்தில் உட்கார்ந்த புருஷன் உனக்கு இல்லாம போதில் அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு ஒரு ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படி நீ என்னுடைய சந்ததியாய் இருக்கிறார். அவன் இருக்கும் பொழுது உன்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இந்த நியாயப்பிரமாண வார்த்தையை, இந்த பைபிளை கடைப்பிடி. ரீட் த பைபிள். நம்ம பிள்ளைகளுக்கு அதான் சொல்றோம். ஆனா அந்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் கீழ்ப்படிது நமக்கு தெரியாது. சில பிள்ளைகள் எத்தனை மாதிரி சொன்னாலும் கீழ்ப்படியாது. ரீட் த பைபிள். நல்லா இருக்கணும்னா பைபிள் படி ஜெபம் பண்ணு. எத்தனை பிள்ளைகள் சொல்றீங்க? ஆமே. தாய் சொல்ற ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. நான் முன்னாடியே நடந்து காமிக்கிறேன். நான் படிக்கிறத கொஞ்சமாவது நீ பைபிள் படி.
Read the Bible and pray. சாலமோனுக்கு அதான் தாவீது சொல்றான், நீ read the Bible and pray. நீ பைபிள் படிச்சு நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ராஜ்யபாலம் நிலைச்சிருக்கும். சீக்கிரம் அதுதான் என்று சொல்லுகிறான். அடுத்தபடியா என்ன சொல்லுகிறான் என்றால் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்தில் சமாதான காலத்திலே யுத்த காலத்தில் யோவாப் அப்படி செஞ்சான். இன்னசென்ட் பிளட் அவன் சிந்திட்டான். ஏத்திரா சபை காலத்திலே 6,80,00,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னசென்ட் பிளட் அங்க சிந்தி இருக்கிறார். ஹிட்லர், முசோலினி, எய்ட்மேன், ஜோசப் ஸ்டாலின், அவன் ரஷ்யா நாட்டு அதிபதி ஜோசப் ஸ்டாலின் என்ன செய்யறாங்க என்றால் இதோ எத்தனையோ கோடி கிறிஸ்தவர்களை கொலை செய்திருக்கிறான். இன்னசென்ட் பிளட்டை சிந்திருக்கிறவங்க சும்மா விடாத. நான் செய்ய முடியல, ஆனா நீ செய்யாம விடாத. சகச்சாந்திலிருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வருது, இரண்டாவது பூமியை கெடுத்தவர்களை கெடுத்தது. குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினவர்களை நீ விடக்கூடாது. இது அவனை வந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் முடிவை ஏற்படுத்தணும். அவனை யோப் வந்து அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு இறக்கத்தை கேட்டான். அவனுக்கு இறக்க கிடையாது. பெலையா அவன் மேல விழுந்தான் என்று வாசி. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் வசனத்தை வாசிக்கிறார். கீலேயாத்தினான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் பந்தியிலே சாப்பிடுவதுடன் இருப்பார்களாக. இதோ கீலேயாத்தின் குமாரராகிய அந்த நீ தயவு உன் பந்தியில் சாப்பிடணும் இருப்பார். நான் வந்து அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது அந்த பர்சிலாவும் அவனுடைய குமாரன் வந்து எனக்கு படுக்கை கொடுத்தாங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, என்ன பாதுகாத்து என்னை உபசரிச்சாங்க. அதனால அவங்க அந்த நன்றியை மறக்க கூடாது. அவங்க உன்னுடைய பந்தியில சாப்பிடுறவங்களோட இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடு. ஹல்லேலூயா. அவங்கள உபசரி, அவங்களை கனப்படுத்து, அவங்களுக்கு ஆதரவா இரு. ஏன்னா நான் இக்கட்டு நேரத்துல எனக்கு உதவி செய்தாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பந்தியில சாப்பிடணும். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிற இதை நம்ம சாலமோன் குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய பந்தியில அவரோடு இருக்கார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உட்கார்ந்தோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கீழே தக்கதாக அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். இதோ பர்சிலாவின் குமாரன் தயை செய்தார்கள். நம்ம இந்த மினிஸ்ட்ரியை தாங்குறோம். இந்த மினிஸ்ட்ரிக்கு அநேக செலவு இருக்கிறது. இதோ நம்ம மினிஸ்ட்ரியை நம்ம வந்து இதோ நம்ம தாங்குகிறோம். கர்த்தருக்கு சேவை செய்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சேவையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்சி இருக்கிறது. நிறைய பேர் இந்த ஊழியத்துல ஈடுபடுறாங்க, உதவி செய்யறாங்க, எனக்கு உதவி செய்யறாங்க. இதை இயேசு கிறிஸ்து பலன் அளிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? சிலர் வந்து தங்களுடைய ஆஃபரிங் மூலமா தாங்குகிறார்கள். சிலர் மேனுவல் ஒர்க் பண்றாங்க, பல காரியங்களை செய்யறாங்க. ஹல்லேலூயா. இதை எல்லாத்துக்குமே அங்க பலன் உண்டு. அவர்களுடைய மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளது. என்னுடைய உன்னுடைய பந்தியிலே நம்ம லார்ட் சப்பர்ல இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கல்யாணத்துல நம்ம இயேசுவோட பந்தி இருக்கும். உன்னுடைய பந்தியில அவங்க சாப்பிடணும். இதை கர்த்தருடைய பந்தியில நம்ம அங்கே சாப்பிடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தாவீது என்ன சொல்லி இருக்கிறத வாசிக்கிறோம். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்? 4வது காரியம். மேலும் பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொண்டு போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் உனக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். அவனுடைய நரைமையில் ரத்தத்துள்ளே பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். சீமேயிங்கிறவன் என்ன ரொம்ப தூசித்தான். அப்சலோமுக்கு பயந்து வெறுக்காலோடு தாவீது ஓடி போகுது. கள்ளந்தூயனே, ரத்தத்திரியனே, சபிக்கப்பட்டவனே, நீ வந்து உன் ரத்தப்படி வானத்துல வந்து உன் மேல வந்திருக்குது. கர்த்தர் வந்து உன்னை ராஜ்யத்தை பிடிங்கி இதை பிடிக்கிட்டாரு அப்படின்லாம் தூசித்தான். கொடிய தூசணமா தூசித்தான். ஆனாலும் நான் திரும்பி வரும் பொழுது முதல்ல வந்து காலில் விழுந்துட்டு என்ன வந்து மன்னிப்பு கேட்டுட்டான். அதனால நான் வந்து உன்னை கொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவன் செஞ்சதை நீங்க மனசாச்சு. நீ புத்திமான். அவனை எப்படி நியாயம் தீர்க்கணும்னு உனக்கு தெரியும். அவன் என்ன கொடிய தூசணமா தூசிட்டான். அவன் எனக்கு விரோதமா நிறைய பேசி இருக்கிறான். அவன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இருக்கிறான். அதனால நீ அவனை சும்மா விடாத. அவன் நரமயிரை வந்து சமாதானத்தோடு பாதாளத்தை இறங்க விடாத. வேதனையோடு தான் அவன் இறங்கணும்.
எப்படி பாத்தீங்களா? அவரை தூசித்தவர்களா ஆலோசமாக. அவன் என்ன மன்னிப்பு கேட்டுட்டான், நான் மன்னிச்சுட்டேன். அவனை நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நீ அவன் வந்து இதயத்துல இருந்து மனம் திருந்தல, பழைய புத்தி அவன் விட்டு போகல. அவனுடைய கள்ள சுபாவங்கள் அவன் கூட தான் இருக்கிறது. இது அவனை நான் ஒண்ணும் செய்ய முடியல. நீ வந்து புத்திமான். அவனை எப்படி அவனை என்ன செய்யறான் என்றால் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாசியம் சீமையை கூப்பிட்டான். நீ வா, எருசலேம்ல ஒரு வீடை கட்டியிரு. நீ எருசலேமை விட்டு என்னைக்கு வெளியே போறியோ அன்னைக்கு உன் மேல ரத்தம் பிடிக்கும். என்ன அப்பாவை நீ ரொம்ப தூசித்திருக்கிற. எங்க அப்பா கத்திரிக்கன் ஊழியம் செய்த. ஆனா நீ இஷ்டம் போல பேசி இருக்கிறார். சாதாரண மனுஷனாட்டும் பேசி இருக்கிறார். அவர் அனாயிண்டட் கிங், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா நீ உன் இஷ்டம் போல பேசி இருக்கிறார். ஆனாலும் உனக்கு இருந்து ஒரு தருணத்தை கொடுக்குறேன், உனக்கு ஒரு பவுண்டரி கொடுக்குறேன். போலீஸ்காரங்க இங்க மதுரையில இருந்து கையெழுத்து போடணும்பாங்க, அல்லது சென்னையில இருந்து கையெழுத்து போடணும், சென்னை விட்டு போக கூடாதுப்பாங்க. அதே மாதிரி சோலமன் ஒரு பவுண்டரி வச்சு எருசலேமை விட்டு என்னைக்கு போனியோ அன்னைக்கு உனக்கு முடியும். உன் ரத்தப்படி உன் மேல வரும். இவன் யாருக்கு தெரியாது நினைச்சுட்டான். அந்த வேலைக்காரன் வந்து காத்து ஊரால இங்க ஆகிசிட்ட போயிட்டாங்க. யாருக்கும் தெரியாது சோலமன் என்ன பாதிக்கா இருக்க போறாரு அப்படின்னு அவனை வேலைக்காரன் தேடி எருசலேம் பவுண்டரியை விட்டு போயிடுச்சான். பவுண்டரியை விட்டு போயிட்டாங்க. அது சோலமனுக்கு யாரும் வந்து சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு அவனை கூப்பிடு. இப்போ நீ அவனுக்கு என்ன சொன்னேன்? எருசலேமை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னேன். சொன்ன ரைட் தானே. போனா உன் ரத்தப்படி உன் மேல இருக்குன்னு சொன்னல. போனால போனேன். வேலையா வேலையா அவன் மேல படுத்தாங்க. ஆண்டவர் 19,000 வருகிறார். இப்ப இந்த வானம் திறக்கப்பட்டது, ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, மேல் ஏறி இந்த உண்மை சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். ஹல்லேலூயா. அவன் நீதியா நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் தொடையின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் குதிரை மேல் ஏறியினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தது. Smithy is bird. Hallelujah. நம்முடைய வாயின் பட்டயத்தால் சத்துக்களை வீழ்த்த வருகிறார். அவர் உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர். Hallelujah. நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 19:11-21 வரைக்கும் வாசிக்கும். அவ்விதமாக எழுதப்பட்டது. ஒரு பவுண்டரி கொடுக்கப்பட்டது, ஒரு எல்லை கொடுக்கப்பட்டது. The boundaries of the bird and they cross the line. நமக்கான ஒரு பவுண்டரி வச்சுக்கிறார். நீ பார்த்து உனக்கு மெசேஜ் ஆஃப் தி ஹவர் இருக்குது. சதா பவுண்டரி. இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர் மீறி நீ போனியன்னா நீ எல்லை கோட்டை தாண்டி போறா, நியாய தீர்ப்பு தான் உனக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ் ஆஃப் தி ஹவர் வச்சிருக்கிறார். இந்த நேரத்துக்கு செய்தியை விட்டு நம்ம தாண்டி போக கூடாது. Hallelujah. What the message says, what the word of God says, அது பவுண்டரியா இருக்கு. அதை விட்டு போனா நியாய தீர்ப்பை தரும். சீமைக்கு எதாவது சொன்னா நீ இந்த பவுண்டரிய தாண்டி, ஏவாள் வந்து பவுண்டரியை தாண்டி சாத்தானோட ஐக்கியம் வைத்தார். அதே போல இவனும் பவுண்டரியை தாண்டும் பொழுது நானும் பவுண்டரியை தாண்டினால் நியாய தீர்ப்பை தவிர ஒன்று. யார் யாருக்கு நியாய தீர்ப்பு வருது? பவுண்டரியை தாண்டினவங்க, இன்னசென்ட் பிளட், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினவர்கள், யார் யார் எல்லை கோட்டை தாண்டினார்களோ, யார் யார் தேவனை தூசித்தார்களோ, யார் யார் அதோனியா பக்கம் சேர்ந்தார்களோ, இதை எல்லாருக்குமே நியாய தீர்ப்புகள். பூமியை கெடுத்தவர்களை கெடுத்ததுக்கு காலம் வந்து. பொலிட்டீஷியன்ஸ் நாட்டை கெடுத்து விட்டார்கள், விஞ்ஞானிகள் கெடுத்து விட்டார்கள், மனுஷன் பாவத்தினால உலகத்தை தீட்டுப்படுத்தி விட்டார். இதோ பூமியை தோண்டி தோண்டி எடுத்து பூமியின் அசிமான வீழ்ச்சி அடைந்து விட்டது. இந்த 4 chambers-ல இந்த எர்த், இந்த ஓஷன், இந்த ஃப்ரெஷ் வாட்டர், இந்த ஸ்கை, ஏர், ஸ்பேஸ் எல்லாமே பொல்யூட்டட் ஆகிவிட்டது. பூமியை கெடுத்தவர்களை கெடுத்ததுக்கு காலம் வந்தது. Solomon king had a mic. Hallelujah. Reign and dominion, he had peace. Hallelujah. 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய அத்தி மரத்தின் கீழும் தன்னுடைய திராட்சை செடியின் கீழும் சமாதானமாயிருந்தார். சுற்றிலும் சமாதானம் வந்தது. பூமியின் ராஜாக்கள் அவனுடைய முக தரிசனத்தை தேடி வந்தார். சோலமோனுக்கு ஞானம் அதிகமாயிருந்தது. அவனை பார்க்கணுமே எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் கப்பம் கட்டினார்கள். சுற்றி இருக்கிற ராஜாக்கள் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். சோலமன் ராஜ்யம் வந்து செழிப்பான ராஜ்யம். ஆமென். 4ஆம் அதிகாரம் 27
9:24 இருந்து, அதாவது 20ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது சாலமோனுடைய ராஜ்யம் எப்படி சமாதானமாயிருக்கு. அதோனியாவின் ராஜ்யமும் அதோனியா பக்கம் சேர்ந்தவர்களும் நிர்மூலமானார்கள். சாலமோன் ராஜ்யம் வந்து நம்மளுடைய 7ஆம் எக்காலம் வந்து அர்மகதோன் நீக்கிலே உலகம் அழிகிறது. யார் யார் வார்த்தைக்கு அப்பால இருந்தார்களோ, வார்த்தையின் பக்கம் சேராதபடி அதுக்கு அகைன்ஸ்டா போனார்களோ, ஆன்டி கிரைஸ்ட் அதோனியா பிசாசின் பக்கத்துல சேர்ந்து கொண்டார்கள். அவருடைய முற்றிலும் அழியப்படுவார். சாலமன் கிங்டம் தாவீதின் குமாரனாக அவர் son of man, son of God, son of David ஆகிறார். ஹல்லேலூயா. அவர் son of David உலகத்தை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. He was going to be anointed king. He will slay all them with his word. எல்லாத்தையும் தம்முடைய வார்த்தையின் பட்டயத்தினாலே, வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தினாலே அவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். ஆமென். His throne and her peace and domain. இது அவர் உலகத்தை சமாதானத்தோடு நீதியோடு ஆளுகை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர்கள் வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடியிலும் அத்திமரத்தின் கீழும் சுகமாய் தங்கியிருந்தார். ஆமென். சுற்றிலும் இருந்த சகல ஜனங்களிலும் அவர் கீர்த்தி பிரபலமாயிற்று. இவ்விதமான ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. ஆமென். அந்த ராஜ்யத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய மகிமையும் தங்களுடைய கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தல் 21:24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அதன் பின்பு நீங்க அடுத்த வசனத்தை தாண்டி அதுக்கு அடுத்த வசனம் உலகத்தார் தங்களுடைய மகிமையும் தங்கள் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறார். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். சாலமோனுக்கு எல்லாருமே அவனை பார்க்க வந்தாங்க. எல்லாரும் அவனுக்கு வெகுமதிகளை காணிக்கையை கொண்டு வந்தார்கள். எல்லாரும் அவனுக்கு கவனிச்சாலும் அவனுக்கு அந்த கப்பம் கட்டினார். எல்லா ராஜ்யங்களையும் அவன் ஆழ்வார். இயேசு உலகத்தை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நியூ இயர்க்ல இருக்கிறவங்க உள்ள வருவாங்க. ரட்சிக்கப்படுற ஜனங்கள் வெளிச்சத்தில் நம்ம சிட்டியில இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பேலஸ்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. குயின் அண்ட் கிங்காக அவர் இருக்கிறார். இது அவர் கிங்கா, நம்ம கியூனா இருக்கிறோம். எல்லாரும் உள்ள வருகிறார்கள். சாலமோனின் ராஜ்யம் எப்படி சாதிக்கப்படுது? நியூ ஜெருசலேம், நியூ இயர், இதோ இந்த உலகத்தில் சாதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பைபிள் இது ட்ரூத். இது இப்பொழுது அதோனியா போராடி கொண்டிருக்கிறார். சாலமன் இஸ் கெட்டிங் ரெடி டு பி enthroned on the earth. இதோ பூமியில் அவர் ராஜாவாக மாறுவதற்கு சாத்தான் போராடி கொண்டிருக்கிறார். அது அவனுக்கு வாய்க்கும். இந்த 3 powers அவன் யுனைடெட் பண்ணி கொண்டு வரும் பொழுது நம்ம மேல ராஜா கர்த்தாதி முடிசூட்டுவோம். ஹல்லேலூயா. எங்க சாலமன் நம்ம அனாயிண்ட் பண்ணும் பொழுது இங்க அதோனியா அனாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவன் கூட்டம் அவன் பக்கத்துல ஒரு கூட்டமா இருக்கிறார்கள். இந்த அவன் வாயின் பட்டயத்தாலே வெட்டப்படுகிறார்கள். சாலமன்ஸ் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? இது அதோனியாவுடைய பிளான் நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? அங்கே சாலமன் அவர்களை வந்து இதை நியாய தீர்ப்பு கொடுக்கிறதை வாசிக்கிறோம். அதோனியாவோட சேர்ந்தவர்கள், தாவீதை தூசித்தவர்கள் எல்லாருக்குமே அங்கே வந்து நியாய தீர்ப்பு வருவதை வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? இதோ அதோனியாவுக்கு முடிவு ஏற்படுகிறது. 4ஆம் அதிகாரத்துல சாலமன் கிங்டம் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஹல்லேலூயா. 1-4 அதிகாரம் இன்னைக்கு உலகத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. 3ஆம் அதிகாரத்துல செத்து போன குழந்தையை பிறந்து 2 பேரும் என் குழந்தை தான் சொல்றாங்க. உயிரோடு குழந்தை வந்து என் குழந்தை செத்து போனது. அப்பொழுது சாலமன் பட்டயத்தை கொண்டு நியாயம் தீர்க்கிறார். அதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே நம்ம பூமியை நம்ம நியாயம் தீர்ப்போம். உலகத்தின் மக்களை நியாயம் தீர்ப்போம். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்துல சாலமன் கிங்டம். அதான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் நிறைய இருக்குது. புதிய ஏற்பாடுல இருக்கிறது, வெளிப்படுத்தல இருக்கிறது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நிறைய இருக்குது. இதை கொண்டு போய் அப்படி பொறுத்துனா இவர் டீச்சிங் இஸ் கரெக்ட். இன்னைக்கு கொடுத்த பசங்க கரெக்ட். நம்ம விசுவாசிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.